எல்லோருக்கும் வணக்கம். அஹ், இந்த மாதிரி ஒரு லார்ஜர் பர்பஸோட ஒரு ஆர்கனைசேஷன் லைக் கிட்கோ நடத்துறது, அதில் வந்து ஒரு ஹானஸ்ட் இன்டென்ட் ஆஃப் தி ஆஃபீஸ் பேரர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் லைக் மிஸ்டர் பாலு சார் டு கெட் ஆல் ஆஃப் யூ டுகெதர் where the only purpose is to help each other, ensure that everybody grows along with everyone, and at the same time யாரெல்லாம் அந்த வளர்ச்சியினால் ஒரு நாலேஜ் அடையிறமோ இல்லை பொருள் அடையிறமோ இல்லை எண்ணத்தை அடையிறமோ அதை அடுத்தவங்களோட பகிர்ந்து அது எல்லாருமே ஒரு கலெக்டிவாக க்ரோ ஆகணுன்ற எண்ணத்தோட ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷன். ரொம்ப ரொம்ப பெருமை. என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்ரி கிரைசிஸ் த்ரோஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த வகையில் தான் கிட்கோ உருவானதாக நான் கேள்விப்பட்டேன். கோவிட் டைமில் நீங்கள் எல்லாருமே யார் யாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலையில் எல்லோரும் ஃப்ரான்டிக்கலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐடியாஸ் கேட்கும்போது அதுலேருந்து உருவான ஒரு ஆர்கனைசேஷன் தான் கிட்கோன்று சார் சொன்னார். நான் நிறைய கம்யூனிட்டி ஃபோரம்லலாம் பேசியிருக்கேன். நகரத்தார் கம்யூனிட்டியில் நகரத்தார் கம்யூனிட்டியை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். பிகாஸ் ரொம்ப வெரி ஓல்டு கம்யூனிட்டி. அதில் வந்து அந்த கல்ச்சரையும் ஒரு இன்டாக்டாக இருக்குது. பிஸ்னஸ் மீட்டிங்ஸ்லும் நல்லா நடக்கும். பெரிய லெவலில் ஜீத்தோ அளவுக்கு கான்ஃபரன்ஸ்லாம் இந்தியாவில் சென்னையில் சோலா கிராண்டில் பண்ணுவாங்க. ஆயிரக்கணக்கான மெம்பர்ஸ் ஓவர்சீஸில் இதெல்லாம் ட்ராவல் பண்ணி அந்த கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இட்ஸ் அ வெரி ஒண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ் அண்ட் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ். சார் சொன்ன மாதிரி எவ்ரிபடி கேனாட் பிகம் அன் ஆண்டர்ப்ரனர். So only very few, very chosen few becomes the entrepreneur. So அந்த வகையில் whoever is got the blessings to be, 1 minute, I'll just also put my presentation. தெரியுதுங்களா? ஒன்றும் ஓப்பன் ஆகல. லோடிங்ல இருந்துச்சு. ஓகே. Yes, now you go. Okay. So 1 minute. Sorry sir, 1 minute. Suresh, we will share, Suresh. We will share. Kalash? I'll share one show. ஸ்க்ரீன் ஷேரை ஷாப்ட்னு போட்டிருக்கு. இல்லை, நீங்கள் திருப்பி ரீஷேர் பண்ண. சாரி, 1 minute. நோ வரிஸ். என்னதான் நீங்கள் வந்து முன்னாடியே பண்ணாலும் கரெக்டாக எப்பவுமே ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் சில சமயம் வேலை செய்யாது. இப்போ தெரியுதா? இல்லை, நாட் yet, சுரேஷ், நாட் yet. இப்போ வந்தது. If I have to share it. You have seen the screen. Sharing. Is it coming now? No sir. இல்ல, not yet. நீங்க அந்த ஷேரிங்ல தான சுரேஷ் போறீங்க? Zoomல ஷேரிங்ல தான போறீங்க? ஆமா. ஒரு வாட்டி நீங்க ஃபுல்லா இந்த க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துட்டு மறுபடியும் கொடுங்க சார், வந்துரும் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. Yes. You are able to see now? It's getting loading. Now it is okay. Yes. நீங்க அந்த ஸ்லைட் ஷோ மட்டும் கொடுத்துருங்க. ஸ்லைட் ஷோ கொடுத்துருங்க. Okay? Yes sir. Super sir. Perfect. Okay. So basically அந்த வகையில் everybody cannot become an entrepreneur. It is always blessed to be an entrepreneur. சார் சொன்ன மாதிரி பொருள் எல்லாருக்கு உலகம் இல்லை. ஆனால் அந்த பொருளை ஈட்டுறதுக்கு ஆண்டர்ப்ரனர் தவிர வேறு யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் இட்ஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். அண்ட் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனோட தான் பழகியிருக்கேன். என்னோடய பேங்க்கில் நான் இருந்த காலத்திலும் சரி, ஃபேமிலி ஆஃபீஸ் ஆரம்பித்த அப்புறமும் சரி. ஸோ அதனால் ஐ ஹாவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெவரன்ஸ் ஃபார் பிஸ்னஸ்மென். ஸோ அந்த வகையில் இட்ஸ் நைஸ் டு பி பார்ட் ஆஃப் யூ. ஸோ ப்ராட்லி இன்றைக்கி இந்த லீடர்ஷிப் டு லெகசியில் பெரும்பாலும் இந்த ஜென் நெக்ஸ்ட் பற்றி தான் நம்ம கவர் பண்ணுறோம். மெனி ஆஃப் யூ ஆர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஐ எம் ஷுர்
many of you also have children who are likely to come into the business or இல்லை ஏற்கனவே வந்திருக்கலாம் இல்லை வரக்கூடிய நிலைமையில் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக ப்ராட்லி நான் இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரீசெண்ட் எலெக்ஷனில் ஒரு டிவிகேயோட வெற்றியும் வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயமா நான் பார்த்தேன். ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸ்மேனுக்குமே வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு கன்விக்ஷன் அவசியம். நம்ம பண்ணுற பிஸ்னஸ் அது சின்னதோ பெருசோ அதை பற்றி கவலை இல்லை, இது கண்டிப்பாக பெரிய லெவலில் கொண்டு போக முடியுன்ற ஒரு நம்பிக்கை அவசியம். ரெண்டாவது அதுக்கு ஒரு தைரியம் அவசியம். அந்த தைரியத்தையும் கன்விக்ஷனும் தைரியமும் இருந்துச்சுன்னா இருக்கிற சில விஷயங்களை லெட் கோ பண்ணால் தான் சில விஷயங்களை அடைய முடியும். ஸோ அந்த வகையில் வந்து விஜய் வந்து ஒரு மூவி கரியரை விட்டுட்டு இதை ஆரம்பிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கேற்ற டைமிங்கும் சரியாக அமைஞ்சது. ஓகே, அதுக்கேற்ற அளவுக்கு ஒரு அவங்களோட கஸ்டமர்கிட்ட, தட் இஸ் பீப்புள் கிட்ட, ஒரு டார்கெட் மார்க்கெட் கிட்ட எப்படி வந்து ஒரு கனெக்டை உண்டு பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கும்போது இது ஆல் கல்மினேட்டட் இன்டு இவென்ச்சுவலி அ டிஸ்ரப்ஷன். பிஸ்னஸில் வந்து இன்றைக்கி டிஸ்ரப்ஷன்றது பாசிட்டிவ் வேர்டு. முன்னெல்லாம் ஒரு காலத்தில் டிஸ்ரப்ஷன் சொன்னால் ஐயோ தடங்கலான்னு சொல்லுவோம். இன்றைக்கி ஆஸ் அ பிஸ்னஸ்மேன் உங்களோட வேலை என்னென்னா எவ்ரி டே சம் நூக் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்லேருந்து யாரோ ஒருத்தன் ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சி இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஸோ தேர் ஆல் கிரியேட்டிங் டிஸ்ரப்ஷன் இன் எ வே. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு விஜய் பண்ண சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி ஹேஸ் சம் பேரலல் டு ஆண்டர்பிரினர்ஷிப். ஏன்னா எல்லா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் இஸ் அ நியூ என்ட்ரண்ட். ஓகே, ஒரு அனுபவம் இல்லை, அதனால் ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ் சிஸ்டம் இல்லை, ஒரு பெரிய லெவலில் ஹை குவாலிட்டி அட்வைஸ் கிடைக்காது, சர்டன்டி ஆஃப் சக்ஸஸ் கிடையாது, ரிசோர்ஸ் ரொம்ப கம்மி. You have to build trust to scale. You have to compete against all the other incumbents, resistance from market. So இத்தனையும் இருந்தாலும் conviction was the capital. So அந்த வகையில் many of the first generation entrepreneurs or many of the even second third generation entrepreneurs இந்த ஒரு கன்விக்ஷனோட தான் எவ்ரிடே வி கம் வித் ஹோப். என்னதான் ஸ்ட்ரகிள்கள், லோன் கிடைக்கலனாலும், கஸ்டமர் இல்லைன்னாலும், வேலைக்கு ஆள் வரலன்னு சொன்னாலும், பிஸ்னஸ் இல்லைனாலும், கேஷ் ஃப்ளோ இல்லைன்னு சொன்னாலும், எவ்ரிடே வி கம் வித் அ ஹோப் that today is going to be a better day and future is going to be brighter. So that is what drives entrepreneurship. Because நான் தான் சொல்லுவேன், நான் எல்லா பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லுவேன், ஆண்டர்பிரினர்ஷிப்ன்றது ஒரு கிக். பணத்துக்காக பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை, அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். ஆரம்ப காலத்தில் தான் பணம்லாம் எக்ஸைட் பண்ணும். ஒரு லெவலுக்கு மேலே உங்களால் புதுசாக இன்னோவேட் பண்ண முடியும், ஒரு பார்ட்னர்ஷிப் வித் ஃபேமிலி ஒழுங்காக பண்ண முடியும், பார்ட்னர்ஷிப் வித் எம்ப்ளாயீஸ் ஒழுங்காக பண்ண முடியும், பார்ட்னர்ஷிப் வித் கஸ்டமர்ஸ் ஒழுங்காக பண்ண முடியும். இத்தனைகளை விஷயங்களையும் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆக முடியும், கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டபிள் ஆக முடியும், கன்சிஸ்டண்ட்டாக ரெப்புடேஷனோட க்ரோ ஆக முடியும், எம்ப்ளாயீஸ் ரொம்ப நாள் நிற்க வைக்க முடியும், கஸ்டமரை நிற்க வைக்க முடியும். இந்த மாதிரி பல விதமான ஒரு விஷயங்களை நடக்கும்போதே அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பில் ஒரு கிக் இருக்குது. அதுக்காக தான் வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் டைம் பார்க்காம என்ன பண்ணுறோன்னு கூட சம்டைம்ஸ் தெரியாமல் நம்ம வேலை செய்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த கன்விக்ஷன் அண்ட் ஹோப். ஸோ அந்த வகையில் இந்த டிவிகேயோட விஷயத்தை பார்த்து எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஐ தாட் இட் இஸ் பெட்டர் ஐ ஆல்சோ ஷேர் இட் வித் யூ அப்படின்னு நான் யோசித்தேன். கம்மிங் டு ஃபேமிலி பிஸ்னஸ், உங்களுக்கு தெரியாது இல்லை, இந்தியாவில் 90% இஸ் ஃபேமிலி பிஸ்னஸ். ஏன் வந்து ஒரு 70% ஆஃப் த பிஸ்னஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கே போகிறதில்ல? ஏன் வந்து ஒரு 10-15% ஆஃப் கம்பெனிஸ் தான் வந்து ஒரு தேர்ட் ஜென்ரேஷன் லெவலில் போய் வளர முடியுது? அதுக்கு மேலே போக போக பார்த்தீங்கன்னா 4%, 3%, 2% ஆகிடுது. இதுக்கு காரணம் என்ன? அதனால் வந்து இண்டஸ்ட்ரியெலாம் அப்படியே முடிஞ்சு போச்சா? செக்டர்லாம் அப்படியே நொடிஞ்சு போச்சா? யாருமே பிஸ்னஸ் பண்ண முடியாத அளவுக்கு என்ன தொய்வு வந்துருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து பல ஜென்ரேஷனை பார்க்காத காரணம் பிஸ்னஸ் இல்லை, ஃபேமிலி தான் காரணம். It is the family's ability to visualize. It is the family's ability to build capability. It is the family's ability to work with family members. It is the family's ability to attract next generation. இதெல்லாம் தான் காரணம். It is family members' incapability is the reason for family business not surviving. So in the statistics at times is worrisome. பட் இந்த ஒரியை நம்ம சால்வ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸாக பண்ணணும். நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், பிஸ்னஸ் நடக்கிறதுன்றது ஒன்று, பிஸ்னஸ் நடத்துறதுன்றது ஒன்று. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, உங்கள் பிஸ்னஸில் இது நடக்குதா, நம்ம நடத்துகிறோமான்ட்டு. நம்ம நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா
அதுக்கு சில வரைமுறைகள் இருக்குது. அதுக்கு ஒரு பிளான் வேணும், அதுக்கு ஒரு கோல் வேணும், அதுக்கு ஒரு விஷன் வேணும், அதுக்கு ஒரு பீப்புள் வேணும், அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும், அதுக்கு ஒரு ப்ராசஸ் வேணும், அதுக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்டைல் வேணும். ஓகே, த பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ் இஸ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடியா, கேஷ் ஃப்ளோ, ப்ராஃபிட் அண்ட் தென் வெல்த், இதுதான் ஆர்டர். ஓகே, இப்போ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெல்த்து ஃபஸ்ட்டு, ஐடியா, அந்த ஐடியாவோட வேல்யூவேஷன் அண்ட் வெல்த்து, அந்த வெல்த் கிரியேட் பண்ணுறது ஏகப்பட்ட லாஸு, ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ தே ஆர் ஆல் பிலீவிங் தே வில் பிகம் ப்ராஃபிட்டபிள் அட் சம் பாயிண்ட் இன் டைம், பட் இந்த வேல்யூவேஷன் இஸ் த பிக்கஸ்ட் டிரைவர் இன் த நியூ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸஸ். அஃப்கோர்ஸ் திங்ஸ் ஆர் சேஞ்சிங் நவ், பட் தட் இஸ் ஆஃப் த ஆர்டர். பட் மெனி ஆஃப் த ஃபேமிலி பிஸ்னஸை பொறுத்தீங்கன்னா, பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக இருக்குது. there needs to be cash flow, there needs to be profit, consistent profit, and eventually இது ரெண்டும் இருந்துச்சுன்னா for a long period of time வெல்த்ன்றது ஆட்டோமேட்டிக்காக உருவார ஒரு பை ப்ராடக்ட், இட் இஸ் அன் அவுட்கம். ஸோ இந்த வகையில் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஃபேமிலி பிஸ்னஸை பண்ண முடியுமே, ஆனால் ஃபெயிலியரே கிடையாது. நம்ம வந்து ஒரு நம்ம பிஸ்னஸ் வந்து ஒரு வருஷம் மேலே, ஒரு வருஷம் கீழே, ஒரு வருஷம் ரொம்ப பெருசாக, அதுக்கு அடுத்த வருஷம் இல்லைன்ற மாதிரி ஆசிலேட்டிங்காக யோயோவாக இருந்ததுன்னா அதுக்கு காரணம் வந்து ஃபவுண்டேஷன் சரியில்லைன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா பிஸ்னஸ் மேனும் மார்க்கெட்டை மட்டும் குறை சொல்லுவோம். மார்க்கெட் நல்லா இருந்துச்சு, நாங்கள் நல்லா பண்ணோம், மார்க்கெட் நல்லா இல்லை, மார்க்கெட் நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்போம். இன்றைக்குமே பிஸ்னஸ் மேனோட பிக்கஸ்ட் ப்ராப்ளமே, அதுவும் ஃபேமிலி பிஸ்னஸ் ஓனரோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம் டினையல், கான்ஸ்டன்ட் டினையல். யார் எது தப்புன்னு சொன்னாலும் அவங்க அதை ஏற்றுக்கிறதில்ல, அந்த அட்வைஸ்ன்ற ஒரு விஷயத்த கேட்கறதில்ல, பெரும்பாலும் அது டைம்லியாக கேட்கறதில்ல, அது ரொம்ப லேட்டான அப்புறம் தான் தெரிய வருது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா it is important that when the business is not doing well, I am the problem. You please ask that question from now. Then you will find many answers. Okay, when we say, most of the businessmen in my experience have seen business is in trouble, but everybody else is the problem. Market is the problem, and people சரியில்லை, டைம்லி பணம் கொடுக்க பேங்க் சரியில்லை, ஏன்னா இந்த மாதிரி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் தான் காரணம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இவ்வளோ ஸ்கியூடாக இருக்கிறதுக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் பாசிபிள் டு ரிவர்ஸ் தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த மீட்டிங்கில் இருக்கிற பல ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரினர்ஸ், பல நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லீடர்ஸ், பல விமன் ஆண்டர்ப்ரினர்ஸ், வாட் தே நீட் டு கீப் இன் மைண்ட் இஸ் பிஸ்னஸை நடத்த ட்ரை பண்ணணும், பிஸ்னஸ் நடக்குதான்றதை பார்க்க வேண்டியதில்லை. ஸோ தட் இஸ் ஒன் டேக் அவே ஐ வுட் லைக் யூ டு சே. பிஸ்னஸ் நடத்துறதுனா என்ன பண்ணுன்றதையும் நான் ப்ரீஃபாக சொன்னேன். ஃபேமிலி பிஸ்னஸ் நடத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாருமே சொல்லலாம் இது வந்து ஈஸின்ட்டு, அப்படி கிடையாது. ஃபேமிலி பிஸ்னஸ் நடத்துறது ரொம்ப கஷ்டம். பிஸ்னஸ் மேன் ஆர் வெரி லோன்லி அட் த டாப். இன்றைக்கி பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு நல்லது கெட்டது, இது தேவையா, செய்யணுமா, இந்த ஆளை ஹையர் பண்ணணுமா, இந்த முடிவை எடுக்கணுமான்றதை அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. எவ்ரிபடி அதர் தேன் யூ இஸ் அன் எம்ப்ளாயி. அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ். இல்லைனா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம், நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலான் இருக்கேன், இல்லை உங்கள் அதர் மெம்பர்ஸ் கிட்ட நீங்கள் டெய்லி பேசலாம், என்ன பண்ணலான்ட்டு. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கேட்டு வழி கண்டுபிடிப்பீங்க. பல சுச்சுவேஷனில் நம்மளுக்கே தெரியாது என்ன வேணும்ன்ட்டு, ரைட்? ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ஒருத்தர் அட்வைஸ் கொடுக்கணும்னு சொன்னால் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும், உங்கள் பிஸ்னஸை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும், உங்கள் ஃபினான்ஷியல்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும், உங்கள் டீமை பற்றி தெரிஞ்சிருக்கணும், உங்கள் கஸ்டமரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இத்தனையும் தெரிஞ்சவங்க தான் உங்களுக்கு கரெக்டான அட்வைஸ் கொடுக்க முடியும். பட் அந்த மாதிரி தெரிஞ்ச ஆட்கள் யாருமே கிடையாது. உங்கள் ஒன்லி உங்கள் எம்ப்ளாயீஸாக இருப்பாங்க. பட் ஆஸ் அ ஓனர் எவ்ரி டைம் யூ வில் நாட் பி ஏபிள் டு டேக் அட்வைஸ் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஃபேமிலி ஆல்சோ சில டைமில் ஹெல்ப் பண்ண முடியாது, பிகாஸ் ஃபேமிலிக்கும் ஃபுல்லஸ்ட் பிக்சர் கிடைக்காது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம், அவங்களுக்கும் நீங்கள் சொல்கிறது தான் கதை தான் தெரியும், அது மீறி எதுவும் தெரியாது. அதனால் உண்மையான பிரச்சனையை அவங்க பார்வையில் பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கூடயே இருந்து அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தெர் இஸ் நோபடி. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் யாருமே அந்த மாதிரி அட்வைசரி ஃபார்ம்ஸ் கிடையாது. எல்லா அட்வைசரி ஃபார்ம்ஸும் யார் அட்வைஸ் பண்ணாலும் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு அட்வைஸ் பண்ணலாம், இதை வாங்கலாமா, இதை விற்கலாமா, இந்த பணம் ரைஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாமே தவிர கூட இருந்து அதை கைட் பண்ணுறதுக்கு அந்த கண்டினியூட்டி இருந்தால் தான் அந்த அட்வைஸ் கரெக்டாக தெரியும். ஒரு நாள் வந்து சொல்லிட்டு போகிறது ரொம்ப ஈஸி, அது கூட இருந்து நடத்த வைக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில் இட் இஸ் நாட் ஈஸி டு ரன் அ ஃபேமிலி பிஸ்னஸ். இப்போ நீங்கள் ஜெர்மனி மாதிரி கண்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10,000 கோடி கம்பெனிகள் ஒரு 1000 கம்பெனிக்கு மேலே இருக்குது. அந்த 10,000 கோடி நடத்துகிற 1000 கம்பெனிகளும் அன்லிஸ்டட் கம்பெனி, ஒன்றும் லிஸ்டட் பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி கிடையாது. மெனி ஆஃப் திஸ் 10,000 கோடி கம்பெனிஸ் 50 வருஷம் 100 வருஷம் 150 வருஷத்துக்கு சாதாரணமாக இருக்குது. ஓகே, ஒரு கம்பெனியில் 100 ஃபேமிலி ஷேர் ஹோல்டர் இருக்காங்க, அந்த கம்பெனி 150 வருஷமாக நடக்குது. நான் அந்த ஒரு கம்பெனியோட இன்ட்ராக்ட் பண்ணேன் ஜெர்மனியில். ஸோ அந்த கம்பெனியை பார்த்தா நான் ஆச்சரியப்பட்டேன். அங்கே கேட்டபோது சொன்னாங்க இதை மாதிரி ஏகப்பட்ட கம்பெனி இருக்குங்கன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் என்னோட ரீசன் ஃபார் ஸ்டார்டிங் திஸ் கம்பெனி மெட்டிஸ்
இதுவே அதுக்கு காரணமே அதுதான். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் ஓனருக்கு கைட் பண்ணுற அளவுக்கு ஹோலிஸ்டிக்காக எல்லா விஷயங்களையும் புரிஞ்சு பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்றதுனால தான் இந்த பிஸ்னஸே நான் ஆரம்பித்தேன். ஸோ அந்த வகையில் ஃபேமிலி பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் ஃபேமிலி பிஸ்னஸ் ஓனர்ஸ் தான். அண்ட் ஓனர்ஸ் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஆஸ்கிங் that if my business is not doing well, if my family is not doing well, I am the reason, what can I do about it அப்படின்ற கேள்வி கேட்க ஆரம்பித்தோம்னா பல சொல்யூஷன்ஸு கிடைக்கும். ஸோ ரெண்டாவது, ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு 4 தூண்கள். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ். எல்லாரும் கேட்பாங்க, நீங்கள் பிஸ்னஸ் ஃபேமிலியா ஃபேமிலி பிஸ்னஸா அப்படின்ற டிபேட் எல்லா இடத்துலையும் நடக்கும். ஸோ பிஸ்னஸ்க்காக தான் ஃபேமிலி இருக்குது. 2 பிரதர்ஸோ இல்லை ஒரு அப்பா பிள்ளையோ இல்லை ஒரு 4 அங்கிள்ஸோ இல்லை 4 ஃப்ரெண்ட்ஸோ சேர்ந்து நடத்துகிறாங்கன்னா அந்த கான்டெக்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் இஸ் மோர் பிஸ்னஸ் தேன் ஃபேமிலி. ஸோ அதனால் பிஸ்னஸ் ஃபேமிலி தான் அப்ராப்ரியேட் திங். ஏன்னா பிஸ்னஸை எந்த ஒரு ஃபேமிலி வந்து பிஸ்னஸை உழைச்சி அதில் இருக்கிற வேல்யூவை க்ரியேட் பண்ணுறாங்களோ அதுதான் பிஸ்னஸ் ஃபேமிலி. அந்த பிஸ்னஸ்லேருந்து இருக்கிற காசை உறிஞ்சி ஃபேமிலி நடத்துறது ஃபேமிலி பிஸ்னஸ். Okay, so whichever family which milks the business the maximum will be called as a successful business family. ஸோ அந்த வகையில் பிஸ்னஸ் ஃபேமிலிக்கு ஒரு 4 முக்கியமான தூண்கள். ஒன்று, பிஸ்னஸ். எந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கோம், ப்ரொமோட்டரோட வயசு என்ன, அடுத்த ஜென்ரேஷனோட வயசு என்ன, கம்பெனி எத்தனை வருஷமாக இருக்குது, நம்ம என்ன சைஸில் இருக்கோம், இது எங்கே போக ட்ரை பண்ணுறோம், இதுக்கு உண்டான ஒரு கிளாரிட்டி ஆஃப் விஷன், நம்ம எங்கே போகிறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிளியராக ஃபவுண்டருக்கு தெரியணும். அதை அடுத்தவங்கள்ட்ட எம்ப்ளாயிலேருந்து கடைசி எம்ப்ளாயி வரைக்கும் கம்யூனிகேட் பண்ணணும். நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுறோம், எந்த சுச்சுவேஷனில் இருக்கோம், நம்ம எப்படி போக போகிறோம், யாரெல்லாம் இதுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க, அதுக்கு எந்த அளவுக்கு அவங்களாம் மோட்டிவேட்டடாக இருக்கணும், அவங்களோட ரோல் என்ன, அவங்க அந்த வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி பல விஷயங்களை தெளிவுபடுத்தினா தான் பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ முக்கியமான தூண் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் உருப்படியாக இருந்தால் தான் ஃபேமிலி உருப்படியாக இருக்கும். ஃபேமிலி பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் நல்லா இல்லை ஆனால் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கிற சுச்சுவேஷனே கிடையாது. ஃபேமிலியில் வர எல்லா விதமான மன வருத்தங்களுக்கும் சந்தோஷங்களுக்கும் பிஸ்னஸ் தான் காரணம். எந்த ஒரு பிஹேவியரும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இட் ஆல்வேஸ் எமினேட்ஸ் ஃப்ரம் த பிஸ்னஸ். ஸோ தேர்ஃபோர் நெக்ஸ்ட் தூண் வந்து ஃபேமிலி பிஹைண்ட் த பிஸ்னஸ். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலி பிஸ்னஸில் இந்த ஃபேமிலின்ற ஒரு விஷயத்தை சீரியஸாகவே எடுத்துக்கிறது இல்லை. அதனால் வந்த வினை தான் 70% அந்த கம்பெனி அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகாதது, ரொம்ப நாளாக வளராமே இருக்கிறது. ஓகே, ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சுமூகமான உறவு இல்லாதது, நல்ல குவாலிட்டியான டேலண்ட்டை அட்ராக்ட் பண்ண முடியாதது, நல்ல கஸ்டமர் ஸ்டே பண்ணாதது, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியோட அலைன்மெண்ட், விஷன், ரிலேஷன்ஷிப் அண்ட் த பார்ட்னர்ஷிப் எபிலிட்டிஸ். 3வது, உருப்படியாக இருந்தால் ஃபேமிலி உருப்படியாக இருக்கும். பிஸ்னஸும் ஃபேமிலியும் உருப்படியாக இருந்தால் வெல்த் கிரியேட் பண்ண முடியும். வெல்த்ன்றதுன்னா என்ன? ஓகே, அதாவது மேக்கிங் மணி அண்ட் கிரியேட்டிங் வெல்த் ஆர் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம். அந்த பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்ஸில் நம்ம டேக்ஸ் கட்ட மாட்டோம். அந்த டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறதுல ஒரு சொத்து வாங்குவோம். அந்த சொத்தை கொண்டு போய் பேங்க்கில் அடக்கி வைப்போம். அதுக்கு அகேன்ஸ்டாக காசு வாங்குவோம். அதை பிஸ்னஸில் போடுவோம். எப்படியே ரன் பண்ணுவோம். ஒருத்தரையும் ப்ராஃபிட் வரும், அதை காமிக்க மாட்டோம். சொத்து வாங்குவோம், கடன் வாங்குவோம். இதுதான் சைக்கிள். ஸோ ஒரு பீரியட் வரைக்கும் என்ன ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பிஸ்னஸ் மேன் எப்படி நடத்திட்டு இருந்தாங்க, இப்போ எப்படி மாறுதல் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ₹1 பண்ணுற ப்ராஃபிட்டை நீங்கள் காமிக்காமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு 25 பைசா டேக்ஸ் சேவ் ஆகும். ஆனால் இந்த ₹1 பண்ணுற விஷயத்த புக்கில் காமிச்சிங்கன்னா அதுக்கு 10 மடங்கு 15 மடங்கு யாராவது ஒருத்தர் வேல்யூ கொடுப்பு உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா எல்லா பிஸ்னஸுமே ஒழுங்காக நடத்தினா இட் இஸ் வேல்யூபிள். இந்த பிஸ்னஸ்க்கு தான் வேல்யூ கிடைக்கும், அந்த பிஸ்னஸ் தான் வேல்யூ கிடைக்கும்ன்றதே கிடையாது. எந்த பிஸ்னஸை உருப்படியாக நடத்தினாலும் அதுக்கு தேவையான கரெக்டான ஒரு பார்ட்னர்கிட்ட போக முடியுமே. ஆனால் ஏன்னா ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு பார்ட்னர்ஷிப்ன்றதே வராது. வெளியிலேருந்து வந்து ஃபேமிலி பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் பண்ணுறதே லாஸ்ட் ஒரு 20 வருஷமாக தான். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸு, இந்த மாதிரி பணம் மட்டும் ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார், உங்கள் பிஸ்னஸ்க்கு ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணுவார். ஆனால் டே டு டேல அவர் இன்வால்வ் ஆக மாட்டாருன்ற கான்செப்ட் வந்ததே ஒரு 20 இயர்ஸாக தான். அதர்வைஸ் ஃபேமிலி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்ன்றது ஒரு ஒய்ஃப் மாதிரி, இதை யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது, இது யாரையும் கூட சேர்த்துக்க முடியாதுன்றது தான் கான்செப்டாக இருந்தது. ஸோ அந்த வகையில் இந்த ப்ராஃபிட் பண்ணுறது, அதை காமிக்காமல் இருக்கிறது, அதுக்கு இது சொத்து வாங்குறது, அது ஒரு ஸ்டேஜ். பட் அது வந்து மேக்கிங் மணிக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஏன்னா நீங்கள் வந்து இஃப் யூ மேக் ப்ராஃபிட் அண்ட் சேவ் டேக்ஸ் அண்ட் மேக் மணி ஆன் தட், இட் இஸ் மேக்கிங் மணி. உங்களோட ப்ராஃபிட் வந்து 10 மடங்கு 12 மடங்கு 15 மடங்கு வேல்யூ கிரியேட் பண்ணுறது தான் வெல்த். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும்
சிக்னிஃபிகண்ட் மணி அட் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பிஸ்னஸ்குள்ளே இருந்தால் பிஸ்னஸ் கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் வேறு எந்த அசட்டுமே கொடுக்காது. எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் ரியல் எஸ்டேட்டில் போட்டால் அப்படியே டபுள் ஆகிடும், ட்ரிபிள் ஆகிடும், அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு. அது ஒரு பக்கத்தில் உண்மையான இருந்தாலும் கூட அதை வந்து பிஸ்னஸ்க்காக போட்டு அந்த பிஸ்னஸை திறம்பட செஞ்சோம்னா பிஸ்னஸ் கொடுக்குற வேல்யூ வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஓகே, 4வது லெகசி பிளானிங். இது 3ம் நல்லபடியாக பண்ணோம், ரொம்ப நாள் வரைக்கும் பண்ணோம், எல்லாரும் சேர்ந்து பண்ணோம், ஒத்துமையாக இருக்கும், க்ரோ ஆகிட்டு இருக்கோம், நம்மளோட பேரும் ரெப்புடேஷனும் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் ஒரு லெகசின்றது உருவாகும். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வந்துட்டு போனாங்க இந்த உலகத்துக்கு, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி நடத்திட்டு இருக்காங்க, ஒரு முருகப்பா குரூப் ஒரு 150 வருஷமாக நடக்கிறாங்க, டாடா குரூப் ஒரு 160 வருஷமாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆரம்ப காலத்துலேருந்தே அந்த ஃபேமிலியோட ஓரியன்டேஷன் என்னன்னா நம்ம பல காலங்களுக்கு இந்த பிஸ்னஸில் அதே பிஸ்னஸில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு தான் இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா ஒரே பிஸ்னஸை தான் நாங்கள் 150 வருஷம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, காலங்கள் மாறிட்டே தான் இருக்குது. ஒரே பிஸ்னஸ் ரொம்ப வருஷம் பண்ண முடியுமான்றது தெரியாது. முன்னெல்லாம் வந்து பிஸ்னஸ்க்கு விஷன்றது செட் பண்ணலாம், 10 வருஷம் 15 வருஷத்துக்கு இதை பண்ணலாம்னு சொல்ல முடியும். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் அடுத்த 3 வருஷத்துக்கு உங்களோட விஷன் ரெலவெண்ட்டாக இருக்குமான்றதே கொஸ்டின் மார்க். அப்படி இருக்க போது இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் எவ்ரி 3 years எவ்ரி 5 years யூ மே ஹேவ் டு ரீசெட் யுவர் விஷன். ஸோ தேர்ஃபோர் லெகசி. ஸோ இந்த 4 பில்லர்கள் இருக்குது. அதுக்கு ஒரு 3 விதமான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஆரம்ப காலத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர்ஸாக இருக்கும்போது உங்கள் சேலஞ்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட். உங்கள் சேலஞ்சஸ் இஸ் மோர் மணி ரிலேட்டட், மோர் ஆப்ரேஷன் ரிலேட்டட். பட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிப்ளிங் ஸ்டேஜுக்கு வரோம், 2 பிரதர்ஸ் சேர்ந்து நடத்துகிறோம், அப்படின்னு நடத்துகிறோம். அதுக்கப்புறம் 3வது கசின்ஸ் சேர்ந்து நடத்த வேண்டிய சூழ்நிலை. ஸோ இப்படி தான் இந்த சுச்சுவேஷன், இந்த சைக்கிள் மாறப்போகுது. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்கிறவங்க மேபி யூ ஆர் அ ஸ்மால் ஃபேமிலி, யூ மேசே எனக்கு 35 வயசு ஆகுது, என் பையனுக்கு 10 வயசு ஆகுது, இதில் போய் என்ன பெரிய சக்ஸஷன் பிளானிங், இதில் போய் என்ன டிஸ்கஷன் இருக்குன்னு சொல்லி யாருக்குமே எதையுமே பிஸ்னஸை பற்றி சொல்கிறது இல்லை. ஆனால் ஒரு ஸ்டேஜில் இதுவே அந்த ஒரு பையனுக்கு 2 குழந்தை பிறக்கும்போது, அந்த 2 பசங்களுக்கு 4 பசங்க பிறக்கும்போது கசின் ஸ்டேஜில் வர ஆரம்பிக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த ட்விஸ்ட்டை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ எண்ட் ஆஃப் த டே தீஸ் ஆர் த 4 key aspects ஃபார் அ பிஸ்னஸ்மேன். நீங்கள் யூ ஆர் நாட் அலோன், தெர் இஸ் பிஸ்னஸ் அண்ட் தெர் இஸ் ஃபேமிலி அரவுண்ட் யூ அண்ட் யூ ஆர் சப்போஸ் டு கிரியேட் வெல்த் அண்ட் eventually you need to leave a legacy that you have visited this planet. So you need to be, as a businessman you need to be more responsible. You are not alone. இதில் பல சேலஞ்சஸ் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், டே டு டேல நீங்கள் பார்க்குற விஷயங்கள் தான். இதை நான் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவில் சம்மரைஸ் பண்ணி சொன்னால் உங்களுக்கு அட்லீஸ்ட் இவ்வளோ கஷ்டங்களில் நம்ம பட்டுக்கிட்டு இருக்குமா, இந்த கஷ்டங்களுக்கு நடுவுலையும் நம்ம இந்த அளவுக்கு வளர்த்துட்டு இருக்குமா, இந்த அளவுக்கு நினைக்க பண்ணிட்டு இருக்குமா, ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கும். ஆர் இந்தந்த சங்கடங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது நம்ம தெரியாமல் தத்தளிச்சிட்டு இருக்குமேன்ற ஃபீலிங் இருக்கும். அதுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணுன்ற எண்ணமும் வரும். ஸோ 2 நடக்கும். ஒன்று ஆப்ரேஷனல் சேலஞ்ச், டே டு டே சேலஞ்சஸ். 2வது க்ரோத் ரிலேட்டட் சேலஞ்ச், நான் அடுத்த 5 வருஷத்துக்கு எவ்வளோ க்ரோ பண்ணணும், எந்த அளவுக்கு க்ரோ பண்ணணும் அப்படின்ற விஷயம். 3வது எமோஷ்னல் சேலஞ்ச், ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற டைனமிக்ஸ்னால் வர விஷயங்கள். 4வது ஜென்ரேஷனல் சேலஞ்ச். ஜென்ரேஷனல் சேலஞ்சுனா மல்டிபிள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒர்க்கிங் டுகெதர். ஒரு தாத்தா, ஒரு அப்பா, ஒரு பிள்ளை, 3 ஜென்ரேஷன் சேர்ந்து வேலை செய்கிற சில ஃபேமிலிகள் இருக்கலாம். ஓகே, இல்லை 2 ஜென்ரேஷன் சேர்ந்து வேலை செய்கிற அப்பாவை பிள்ளை இருக்கலாம், இல்லை அங்கிள்ஸ் இருக்கலாம், இல்லை அங்கிள் வந்து ஒரு பெரிய அடுத்த ஏர்லியர் ஜென்ரேஷனாக இருக்கலாம். ஸோ மல்டிபிள் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணால் அதில் என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்குன்றதை ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லிஸ்ட் அவுட் டு யூ. ஆப்ரேஷனல் சேலஞ்சை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டே டு டே தெரிஞ்சது தான். ஃபினான்ஷியல், கேபிட்டல் ரைசிங், ஆர்கனைசேஷனல், ஹெச்ஆர், ஹையரு, ஃபயரு, சப்ளை செயின், ஆல் தட் திங். பட் வாட் ஐ வாண்ட் டு மேக் இஸ், ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்க ஒரு ஃபங்க்ஷனும் ஒரு மசில் மாதிரி, ஒரு பாடியில் இருக்க ஒரு மசில் மாதிரி. சேல்ஸ், ஃபினான்ஸ், ஹெச்ஆர், சப்ளை செயின், பர்ச்சேஸ், all those, each one is a muscle. ஸோ ஒரு உடம்புல வந்து நல்லபடியாக இருக்கணும்னா எல்லா மசிலும் நல்லபடியாக இருக்கணும். ஒரு இம்பார்ட்டன்ட் கீ மசில்ஸ் வந்து we need to be under check. So it is important to focus financial fitness because business is all about finance. Okay, business is all about numbers, business is all about growth. Because growth இல்லைன்னா உங்களாலேயே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை ரீட்டைன் பண்ண முடியாது. கன்சிஸ்டண்டாக 10 வருஷமாக இந்த பிஸ்னஸ் வளரவே இல்லைன்னு சொன்னால் உங்கள் பசங்களுக்கும் அந்த பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, உங்கள் எம்ப்ளாயிக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, யாருக்கும் க்ரோத் கொடுக்க முடியாது. ஸோ அந்த வகையில் க்ரோத் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட். அதுக்கு ஃபினான்ஷியல் ஃபிட்னஸ் ரொம்ப அவசியம். அதனால் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ ட்ரீட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் லைக் அ மசில். ஸோ தேர்ஃபோர் மசிலை நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கணும். என்ன பண்ணுவீங்க, ப்ரோட்டீன் சாப்பிடுவீங்க, எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, நல்லா தூங்குவீங்க, டயட் பண்ணுவீங்க, ஏகப்பட்ட விஷயம் பண்ணுவீங்களா. அந்த மாதிரி ஈச் ஃபங்க்ஷன் இஸ் அ ஃபினான்ஷியல் மசில். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டுவெல் டூ மச் ஆன் தட். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். 2வது சேலஞ்ச் இஸ் க்ரோத் ரிலேட்டட் சேலஞ்ச். இது ரொம்ப முக்கியம். ஃபேமிலி பிஸ்னஸஸில் நிறைய ஃபேமிலி பிஸ்னஸ், பெரும்பாலான ஃபேமிலி பிஸ்னஸில் இது கிடையாது. என்னென்னா ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு பெரும்பாலும் இந்த டாக்குமெண்ட் பண்ணுற
ப்ராக்டிஸே கிடையாது. எல்லாமே ப்ரமோட்டர் மைண்டில் இருக்கும். எந்த ஒரு அனுபவங்களும், இந்த கஷ்டமான சூழ்நிலை எப்படி எடுத்தார், எப்படி எம்ப்ளாயி ரீட்டைன் பண்ணார், எப்படி கஸ்டமர் போனதை அவாய்ட் பண்ணார், எப்படி இந்த ஆர்டரை வின் பண்ணார், எல்லாமே அவரோட மைண்டில் தான் இருக்கும். பட் family business, all the family business owners, you end of the day you need to document the plans. அடுத்த 1 இயருக்கு நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அந்த 1 இயர் பண்ண வேண்டிய டார்கெட்டை மாதம் என்ன பண்ணுவோம், அந்த மாதம் பண்ணுற வேண்டிய பிஸ்னஸ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம எவ்வளோ ஆக்சுவலாக பண்ணோம், அந்த நம்ம பிளான் பண்ணதை எதனால் பண்ண முடியல, அது மார்க்கெட் ரிலேட்டடாக இல்லை இன்டர்னல் இஷ்யூஸாக, சரி அதுக்கு அடுத்த மாதம் இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம், அடுத்த குவார்ட்டர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் டாக்குமெண்டட் பிளானாக இருக்கணும். ஏன்னா டாக்குமெண்டட் பிளானாக இருந்தால் தான் நீங்கள் அடுத்தவங்களோட ஷேர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏற்கனவே நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்றதை அடுத்த வருஷம் ரிவ்யூ பண்ணணும்னா, ஓகே போன வருஷம் போட்ட பிளான் என்னால் அச்சீவ் பண்ண முடியல, எதனால் பண்ண முடியல, இந்தந்த ஏரியாஸில் நான் தப்பு பண்ணியிருக்கேன்னால அதுக்கு அடுத்த வருஷம் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ பெரும்பாலும் பிஸ்னஸ் பிளான் பண்ணுறதுன்றது நிறைய கம்பெனிஸில், ஒரு சின்ன எஸ்எம்இலையோ இல்லை மீடியம் சைஸ் கம்பெனிஸ்லையோ பெரும்பாலும் கிடையாது. நம்ம பிஸ்னஸ் பிளான்ன்றது லோன் வாங்குறதுக்காக பேங்க்குக்கு 5 வருஷம் ப்ரொஜெக்ஷன் மட்டும்தான் கொடுப்போம். அந்த ப்ரொஜெக்ஷன்ஸை அக்கௌண்டண்ட்டே போட்டுருவார், அது லோன் வாங்குறதுக்கு மட்டும் தான் செல்லுபடி ஆகும். மற்றபடி உண்மையாக அந்த பிளானை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோமான்னு கேட்டால் பெரும்பாலும் இருக்காது. ஸோ அதனால் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு ஹேவ் தி டாக்குமெண்டட் பிளான் வித் அ ஃபேமிலி லெவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அசைன்ட். இப்போ 2 அண்ணன் தம்பி இருக்கீங்க, இல்லை அப்பா பிள்ளை இருக்கீங்க, இல்லை 3 ஃபேமிலி மெம்பர் சேர்ந்து வேலை செய்கிறீங்கன்னா, இந்த பிளானுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஃபேமிலி மெம்பரும் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை தெளிவாக டிஸ்கஸ் பண்ணணும், அதை டாக்குமெண்ட் பண்ணணும். ஓகே நீங்கள் எம்டியாக இருக்கீங்க, நீங்கள் இந்தந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு நீங்கள் ஹெட் பண்ணுறீங்க, இந்த டெசிஷனை நீங்கள் தான் எடுப்பீங்க, இதில் நீங்கள் இந்த வருஷம் இதுதான் கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்கன்ற எதெல்லாம் நீங்கள் உங்கள் எம்ப்ளாயி கிட்ட எதிர்பார்க்குறீங்களோ, தட் ஒரு எம்ப்ளாயி கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ஸ்கில் வேணுன்றோம், பர்ஃபார்மன்ஸ் வேணுன்றோம், கன்சிஸ்டண்ட்டாக வேணுன்றோம், டிசிப்ளின் வேணுன்றோம், ஓகே அவனோட வேலையை வந்து அவன் பர்ஃபார்மன்ஸை எக்ஸீட் பண்ணணும்னு சொல்கிறோம். இது எல்லாமே ஃபேமிலி மெம்பருக்கு அவசியம். ஆக்சுவலாக அது ஃபேமிலி மெம்பர்னு வரும்போது அவங்கெல்லாம் வந்து ரூலிங் கிளாஸ், அவங்களுக்குலாம் எந்த கண்டிஷனும் கிடையாது, அவங்க என்ன வேணால் சொல்லுவாங்க, எல்லாருமே ஓனர்ஸு, யார் வேணால் கேள்வி கேட்பாங்க. இதுலேருந்து முதல்ல வெளியில் வந்து உங்களுக்குள்ள ஒரு ப்ரொஃபஷனலிசம் கொண்டு வரணும். அதை வந்து மைண்டில் இருக்க தாட்ஸை டாக்குமெண்ட் பண்ணணும். 2வது இப்போவே யோசிக்கணும், நம்ம சின்ன கம்பெனி தான், நம்ம எதுக்கு ப்ரொஃபஷனலிசம் பற்றி யோசிக்கணும்னு சொல்லலாம். நம்ம வந்து ஒரு பீரியடில் வந்து ஒரு நல்ல குவாலிட்டி, நம்மளோட புத்திசாலிகளை நம்ம வச்சு வேலை செய்வோமா, இல்லை நம்ம தான் எல்லா வேலையும் செய்வோமா? ஓகே, அதாவது இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பீப்புள் ஹையர் பண்ணுற காஸ்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைக்கணும். நம்ம பில்டிங் கட்டுறதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைப்போம், மிஷின் வாங்குறதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைப்போம். ஆனால் ஒரு நல்ல ரிசோர்ஸை கொஞ்சம் ஜாஸ்தி சம்பளம் கொடுத்து எடுத்தோம்னா அவனை இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுக்க மாட்டோம். 3வது மாதத்துலேருந்தே அவன் பின்னாடியே இருந்துட்டு இவ்வளோ சம்பளம் கொடுத்தா என்ன பண்ணான்னு பார்த்து ஒரு ஃபேமிலி மெம்பர் அவனை பயங்கரமாக மானிட்டர் பண்ணி அவனுக்கு கீழே இருக்கிற 4 ஆளுங்களை வச்சு அவன் என்ன பண்ணுறான், எத்தனை மணிக்கு வரான், போகிறானா இல்லையான்றதை வச்சு we will breathe down our neck. So that is the wrong thing to do. So it is important that நம்ம வந்து நம்மளோட புத்திசாலியை வச்சு வேலை செய்ய போகிறோமா, இல்லை நம்மளே எல்லா வேலையும் செய்ய போகிறோமா? 3வது, இந்த அளவுக்கு நம்ம அடுத்த வருஷம் 15% க்ரோ ஆகணும், 20% க்ரோ ஆகணும்னு போகிறீங்க, ஆனால் அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட ரிசோர்ஸஸ் இருக்கா, ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கா அப்படின்னா வெளியேருந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணணுமா, லோன் வாங்கணுமா, சொத்தை விற்று பணம் கொண்டு வரணுமா, இந்த க்ரோத் பிளானுக்கு உண்டான பணத்தை எப்படி கொண்டு வர போகிறோன்றதையும் இம்பார்ட்டன்ட். 4வது, இந்த பிஸ்னஸோட இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன? ஓகே, ஏன்னா எனிதிங் இஃப் யூ நோ இட் இஸ் வேல்யூபிள் யூ வில் ஆல்வேஸ் ஹேண்டில் வித் கேர். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூபா செலவு பண்ணும்போதும், ஒரு அனாவசியமான விஷயங்களை பண்ணும்போதும், இல்லை ஒரு தப்பான முடிவுகளை எடுக்கும்போதும் நீங்கள் வந்து இது ரொம்ப வேல்யூபிளான பொருள், இது அப்படி ஹேண்டில் பண்ண முடியாது. இது வந்து நாட் ஓன்லி வேல்யூபிள் டு மை ஃபேமிலி, இட் இஸ் வேல்யூபிள் டு மை கஸ்டமர், இட் இஸ் வேல்யூபிள் டு மை எம்ப்ளாயி, இட் இஸ் வேல்யூபிள் டு மை வெண்டர். ஸோ தெர் ஆர் சோ மெனி பீப்புள் சி வேல்யூ இன் அஸ். அதனால் வந்து இதை we need to protect this value அப்படின்ற போது எவ்ரி டெசிஷன் கேன் பி டேக்கன் வித் லாட் ஆஃப் கேர். 5வது வந்து have you ring fenced your existing flagship businessனா, ஒரு பீரியட் வரைக்கும் உங்கள் பிஸ்னஸ் மேனாக எல்லா அசெட்ஸையும் பிளெட்ஜ் பண்ணி எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு. பட் அது ஒரு ஸ்டேஜுக்கு ஆனபோது அட்லீஸ்ட் சம் அசெட்ஸையாவது நம்ம பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வராமல் வெளியில் வச்சு நாளைக்கு ஏதாவது ரிஸ்க் வந்து அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுன்றதை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் யோசிக்க ஆரம்பிக்கணும். கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு இருக்கிற வீடியும் பிளெட்ஜ் பண்ணி இருக்கிற எல்லா சொத்தையும் பிளெட்ஜ் பண்ணி அதையே நடத்திக்கிட்டு அப்போ தன்னை வந்து ஓரளவு கூட ப்ரொடெக்ட் பண்ணிக்காமல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. மேபி நாட் பாசிபிள் இன் த பிகினிங், பட் it has to be done when you actually go to the next level. The biggest problem why family business does not continue for longer க்கு காரணமே இந்த எமோஷனல் சேலஞ்ச் தான். இந்த எமோஷனல் பிகாஸ் we are all emotional people. ஏன்னா நம்மளுக்குள்ள இன்டர்ட்வைனிங் ரிலேஷன்ஷிப் இருக்குது. வீட்டில் அப்பா புள்ள, ஆஃபீஸில் போனால் எம்டி டைரக்டர்.
ஸோ ஆஃபீஸில் போகும்போது அவர் எப்போ அவர் எம்டியாக பார்க்குறாரு, அவர் எப்போ அப்பாவை பார்க்குறாருன்றது தெரியாது. ஸோ எந்த ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போதும் ஒரு 2 ஃபேமிலி மெம்பருக்குள்ளே ஆஃபீஸில் நடக்கும்போது அவர் வந்து எம்டி ஸ்தானத்துலேருந்து கேள்வி கேட்குறாருன்ற மாதிரி பையனும் நினைக்கணும், டைரக்டராக இருக்கிற எம்டியும் வந்து ஒரு டைரக்டரை கேள்வி கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு ஹேட்டை வேர் பண்ணணும். பிகாஸ் வீட்டில் ஏன்னா அது வந்து இட்ஸ் ரொம்ப கஷ்டமான வேலை, பட் தட் இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 2 ஃபேமிலி மெம்பர் இல்லை 3 ஃபேமிலி மெம்பர் சேர்ந்து வேலை செய்கிறீங்கன்னா உங்களோட ரோல் என்ன அப்படின்றத உங்களால் டிசைட் பண்ணணும். அதை பற்றி எப்படி டிஸ்கஸ் பண்ணுறதுன்றதே பெரிய கேள்வி, பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். 2வது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஃபேமிலி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மரியாதை இருக்கோ இல்லையோ, அவங்க பிடிக்குமோ பிடிக்காதோ, அவங்க தேவையோ தேவையில்லையோ, நீங்கள் வெளியே போக முடியாது, கூட சேர்ந்து தான் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்ச். பிகாஸ் ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தர் இருக்கலாம், அவர் வந்து கம்பெனிலேருந்தே காசு எடுக்கலாம், ஆனால் அவர் பேரில் ஒரு மரியாதை இல்லாமல் இருக்கலாம். பட் அவர் வந்து இங்கே கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் ஷேர் ஹோல்டிங் வச்சு தனியாக ஒரு பிஸ்னஸ் நடத்தலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் அவங்க பேரில் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருக்கும். பட் இருந்தாலும் அவரும் ஒரு டைரக்டராக இருப்பார், அவரும் ஒரு எம்டியாக இருப்பார், இல்லை அவரும் ஒரு இப்போ ஃபேமிலி பர்சனாக இருப்பார். ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்ச். எப்படி நீங்கள் வந்து டெய்லி ஒருத்தரை பார்த்தா பிடிக்காது, ஆனால் அவரோட தான் சேர்ந்து வேலை செய்யணும்னா எப்படி பண்ண முடியும்? ஆனால் பிஸ்னஸில் இருந்தால் அது ஒரு சாய்ஸே கிடையாது. 3வது ஃபேமிலி இஷ்யூஸ் இன்ஃப்ளூயன்சிங் த பிஸ்னஸ். வீட்டில் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அது பிஸ்னஸில் இருக்க டெசிஷன்ஸை அஃபெக்ட் பண்ணும். பிஸ்னஸில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அது வீட்டில் இருக்க ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் பண்ணும். இது ரெண்டும் பிஸ்னஸும் ஃபேமிலியும் பின்னி பிணைஞ்சுது. ஸோ அது வந்து இட் இஸ் அனதர் சேலஞ்ச். சக்ஸஷன் அண்ட் லீடர்ஷிப். அடுத்த சக்ஸஸர் யார், எப்படி சூஸ் பண்ணுவோம்? சக்ஸஸரை நீங்கள் கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்கிற வேலையை அவருக்கு கொடுக்கணும், இல்லை அவருக்கு முடிவெடுக்க விடணும். ஃபஸ்ட்டு நம்மளால் லெட் கோ பண்ண முடியுமா? ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் அ பிக் ப்ராப்ளம். மெரிட்டோக்ரஸின்றது வித்தின் த ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போகிறதில்லன்றதுக்கு முக்கியமான காரணம் மெரிட்டோக்ரஸி. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் நடத்துகிறீங்கன்னா இது அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க. 10 கோடி கம்பெனி அதுக்கு அடுத்த வருஷம் 20 வருஷம் 20 கோடி ஆக்குறீங்க, அதுக்கப்புறம் 50 கோடி ஆக்குறீங்க, 100 கோடி ஆக்குறீங்கன்னா இதுக்கு 3 ஃபேமிலி மெம்பருமே காரணம். ஆனால் 3 ஃபேமிலி மெம்பருக்கும் ரிவார்டே கிடையாது. ஓகே, நீங்கள் நல்லா பண்ணீங்க, அதனால் நீங்கள் 10 ரூபா எக்ஸ்ட்ரா சம்பளம் எடுத்துங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெனி ஃபேமிலி பிஸ்னஸில் சம்பளம்ன்ற சேலரின்ற ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்கான்றதே தெரியாது. பிகாஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் த டிசிப்ளின். ஸோ அந்த வகையில் வந்து தெர் இஸ் நோ ரிவார்ட் ஃபார் பர்ஃபார்மன்ஸ். ஃபேமிலி பிஸ்னஸில் நல்லா பண்ணோன்னா அப்பா எம்டிக்கு வந்து ஒரு 10% ஷேர் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், இல்லை அவருக்கு ஒரு 50 லட்சம் ஜாஸ்தி கொடுக்கலாம் அப்படின்ற பேச்சே கிடையாது. அதனால தான் மெனி டைம்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள் லூஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ஃபேமிலி பிஸ்னஸ். காரணம் என்னென்னா, அவங்க நிறையா படிக்கிறாங்க, வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆன் டே 1 தெர் இஸ் மார்க்கெட் வேல்யூ. இன்றைக்கி போய் அவன் உங்கள் பிஸ்னஸில் சேர்றத விட அவன் இன்னொரு கம்பெனியில் போய் சேர்ந்தான்னா அவனுக்கு 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா சம்பளம் போனவுடனே கிடைக்கும். ஆனால் நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்தால் நம்ம 50,000 ரூபா சேலரி போடுவோம், இல்லை 1 லட்ச ரூபா சேலரி போடுவோம். நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாமே வந்து தான், எல்லாமே உனக்கு தான், இதில் போய் எதுக்கு சேலரி, இதில் என்ன ஒரு ஸ்ட்ரக்சரு, இதில் என்ன நம்மனா எம்ப்ளாயியா, நம்ம ஓனர், நம்மளுக்கு எதுக்கு சேலரின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். ஆக்சுவலாக அது வந்து கரெக்டான ஒரு சிந்தனை இல்லை. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ஆஸ் ஹியூமன் பீயிங் எல்லாருக்குமே தன்னோட வேலை என்ன, தன்னோட ஒர்த் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆசை இருக்குது. ஓகே, அந்த ஆசை வந்து ஒரு சேலரி வடிவத்திலையோ, ஒரு இன்சென்டிவ் வடிவத்திலையோ, ஒரு ரெக்கக்னேஷன் மூலமாகவோ, ஒரு அப்ரிசியேஷன் மூலமாக வந்ததுன்னா இட் ஆல்வேஸ் மோட்டிவேட்ஸ். நம்ம ஓனர்ன்றதுனால நம்மளுக்கு மோட்டிவேஷனே அவசியம் இல்லை, நம்மலாம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன்றதெல்லாம் கிடையாது. ஸோ வி ஆர் ஹியூமன்ஸ். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா there is no reward for performance as a owner, as multiple family members. Reward for employees இருக்கு, ஆனால் reward for family members கிடையாது. ஏன்னா அது எப்படி டிசைட் பண்ணுறதுன்னு தெரியாதுன்றதுனால அதை பண்ணுறதே இல்லை. பெரும்பாலும் ஷேர் ஹோல்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கும். அப்பாவோட பிஸ்னஸ் தான் 2 பிள்ளைகளுக்கு ஈக்குவல். எல்லாருக்குமே வந்து எல்லாம் அது ஏன்னா அது டிஃப்ரென்ஷியல் ஷேர் ஹோல்டிங் இருந்தால் அதை எப்படி டிஸ்கஸ் பண்ணி எனக்கு ஏன் உன்னோட 10% கூட இருக்கணுன்ற கான்வர்சேஷனை ஹேண்டில் பண்ண முடியாதுன்றதுக்காக பெரும்பாலும் ஈக்குவலாக வச்சுருவோம். ஆனால் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் வி ஆர் நாட் அட் ஆல் ஈக்குவல் ஆன் எனிதிங். நம்மளோட இன்டெலிஜென்ஸும் சரி, நம்ம மெச்சூரிட்டியும் சரி, நம்ம டெசிஷன் மேக்கிங் சரி, நம்மளோட எனர்ஜி லெவல்ஸும் சரி, நம்மளோட ஒர்க் எத்திக்கும் சரி, எதுவுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபினான்ஷியல் அஃபேர்ஸ் இந்த ஃபேமிலி பிஸ்னஸ் மட்டும் ஈக்குவலாக இருக்கணும் பல ஃபேமிலிகளில் வச்சுருக்கோம். இதெல்லாம் தான் காரணம். மெனி ஆஃப் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸஸ் பீப்புள் ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் டு சஸ்டெயின். பிகாஸ் இட் இஸ் உங்கள் பிஸ்னஸை உங்கள் ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு விற்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்கள வந்து இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்து அவங்கள உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து அதை அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுன்றது தான் பெரிய சேலஞ்ச். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா தெர் இஸ் நோ ரிவார்ட் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ், பட் பனிஷ்மெண்ட் ஃபார் நான் பெர்ஃபார்மன்ஸும் கிடையாது. அதுக்காக ஒருத்தர் லாஸ் பண்ணிட்டாருன்னா அவரை நாளைக்கு ஃபேமிலியிலேருந்து நீக்கிடுவோம், இல்லை அவர் தப்பான முடிவு எடுத்தாருன்னா அவர் நாளையிலேருந்து சம்பளம் கொடுக்க நிறுத்திடுவோம்.
அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ தெர் இஸ் நோ ரிவார்ட் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் தெர் இஸ் நோ பனிஷ்மெண்ட் ஃபார் நான் பெர்ஃபார்மன்ஸ். பட் பனிஷ்மெண்ட்ஸ் ஆர் எமோஷ்னல். அது வந்து ஒய்ஃப்ஸ்குள்ளே பேசிப்பாங்க. நீங்கள் பாருங்கள் இவ்வளோ வேலை செய்கிறீங்க, அவர் வேலை கம்மியாக செய்கிறார், அப்படி இருந்தாலும் அவர் 5 ஹாலிடே போகிறாரு, அவர் தப்பாக முடிவெடுக்கிறார், இருந்தாலும் உங்களால் எதுவும் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் அந்த பக்கத்தில் நடக்கும். ஸோ தட் வில் கிரியேட் another ப்ரெஷர் இன் டு ஹிம். பட் ஃபினான்ஷியலி தெர் இஸ் நோ பனிஷ்மெண்ட். அதுக்கப்புறம் டிஃபைன் டெசிஷன் மேக்கிங். ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ்க்குள்ளே ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இருக்கணும். ஒரு முடிவுகளை இந்த வேல்யூ வரைக்கும் இவர் எடுப்பார், இந்த வேல்யூக்கு மேலே வந்தால் இவங்க 2 பேர் சேர்ந்து எடுப்பாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா இப்படி டிசைட் பண்ணுவோம், ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பித்தா இப்படி டிசைட் பண்ணுவோம், ஒரு ஹை காஸ்ட் எம்ப்ளாயி ஹையர் பண்ணால் இந்த மாதிரி முடிவு பண்ணுவோம், இல்லை ஒருத்தரை ஃபயர் பண்ணால் இந்த மாதிரி முடிவு பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சில வரைமுறைகள் இருந்தால் தான் உங்களுக்கு இருக்க அடுத்த ஜென்ரேஷன் உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். இல்லை அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும். எல்லாருமே எல்லா முடிவு எடுத்து, ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுவோம், நம்ம அப்பாவை பார்ப்போம், சித்தப்பாவை பார்ப்போம், பெரியப்பாவை பார்ப்போம். பட் பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டோம்னா ஆல் ஆஃப் அஸ் ஆர் ப்ரொஃபஷனல் டைரக்டர்ஸ், ஈச் ஒன் ஹேஸ் அ ரோல் டு பிளே. அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். 4வது ஜென்ரேஷனல் சேலஞ்ச். ஆல்ரெடி 1 hour ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ டைம் சார் இருக்குது? 120 minutes சொன்னாங்க சுரேஷ், including 120 session. Sir, take your own time. 8:15 ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எடுக்கலாங்க சார், கண்டினியூ பண்ணுங்க. Take your own time. ஓகே, ஐ வில் ஃபினிஷ் ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் ஐ கேன் டேக் மோர் கொஸ்டின்ஸ் அண்ட் டிஸ்கஸ் கோயிங் ஃபார்வர்ட். ஜென்ரேஷனல் சேலஞ்ச் இது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் பீப்புளோட வேலை செய்யும்போது, ஒரு 3rd ஜென்ரேஷன், ஒரு 2nd ஜென்ரேஷன், ஒரு 1st ஜென்ரேஷன், அதில் அப்பா அம்மா, அந்த உங்களோட ஓன் தாத்தா, இல்லை உங்கள் அங்கிள், இல்லை உங்கள் ஆண்ட்டு, இவங்களோட அந்த டைனமிக்ஸும் இருந்துச்சுன்னா த சேலஞ்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஒன் இஸ் வேல்யூ சிஸ்டம் மிஸ்மேட்ச். ஒருத்தருக்கு வந்து ஒரு விதமான வேல்யூ சிஸ்டம் இருக்கலாம், அவருக்கு வந்து எத்திக்கலாக இருக்கணும், லஞ்சம் கொடுக்கக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனால் இன்னொருத்தருக்கு வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் பிஸ்னஸ் பண்ணால் போதும்னு இருக்கலாம். ஸோ ஓகே, அந்த மாதிரி எத்திக்கல் டைலமாஸ் இருக்கலாம். ஸோ ஆனால் இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. டிஃப்ரென்ஸ் இன் ஒர்க்கிங் ஸ்டைல். ஒரு பெரிய ஒரு ஓல்டர் ஜென்ரேஷன் அவர் வந்து டெய்லி ஆஃபீஸ்க்கு வரலன்னா நீ வேலையே செய்யலைன்னு அர்த்தம்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமே பண்ணலாம், எங்கே இருந்தாலும் வேலை செய்யலாம், இதில் என்ன இருக்குது, ஆஃபீஸுக்கு போகணுமான்னு நினைக்கலாம். ரைட். வேரியிங் ரிஸ்க் அப்பிடைட். ஒருத்தர் வந்து பெரிய லெவலில் ரிஸ்க் எடுக்கணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஃபேக்ட்ரி போடணும், கடன் வாங்கணும்னு நினைக்கலாம். இன்னொருத்தர் வேணாங்க, இருக்கிறது போகுதுன்னு நினைக்கலாம். ஸோ தட் இஸ் another, இட் கிரியேட்ஸ் a lot of issues. ஃபேக்ஷனலிசம். 3 ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்ந்து வேலை செய்கிறீங்கன்னா ஆளுக்கு ஒரு டீம் வச்சுருப்பாங்க. இவங்க வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுறது, இவங்க என்ன பண்ணுவாங்க, ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மர்லேருந்து எல்லாம் இன்ஃபார்மராக மாறிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபேக்ஷன் இருக்கும், அவங்களுக்கு ஒரு தனித்தனி டீம் இருக்கும். அவங்களை ஒத்தனையும் வேலை விட்டு எடுக்கணும்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு 3 பேரை சேர்ந்தால் கூட முடிவு பண்ண முடியாது. ஒரு எம்ப்ளாயி எடுக்கிறதுக்காக ஒரு ஃபேமிலியே கட்டி உருளுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேக்ஷனலிசம் உருவாயிடும். 3 மல்டிபிள் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது அது உருவாகாமல் பார்க்குறது எப்படின்றது ரொம்ப அவசியம். பட் இட் இஸ் அ பிக் சேலஞ்ச். சேஞ்ச் இன் கல்ச்சர். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு கல்ச்சர் இருப்பீங்க. நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லாயல்ட்டி இம்பார்ட்டன்ட். ஒரு எம்ப்ளாயிக்கு காம்பிடன்ஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் நேர்மையாக இருந்தாலும் போதும், திறமை வந்து அடுத்தது வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கலாம். ஆனால் உங்கள் பையன் பிஸ்னஸ்க்கு வந்தான்னா திறமை தான் முக்கியம், நேர்மை அது எல்லாம் வேலை, அவன் லாயல்ட்டிலாம் வேலை, பர்ஃபார்மன்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட், எவ்ரி எம்ப்ளாயி இஸ் அ டூல். ஸோ அந்த டூலை வச்சு நம்ம என்ன வேலை பண்ணுறோன்றது தான் முக்கியம் அப்படின்ற கல்ச்சர் இருக்கலாம். ஸோ அதனால் மல்டிபிள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கும்போது தேர் வில் பி அ கல்ச்சரல் டிஸ்டார்ஷன். கடைசியாக மிஸ்அலைன்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஒருத்தருக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பிடிச்சிருக்கலாம், ஒருத்தர் பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை அவர் செய்கிற வேலை பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை அவருக்கு வந்து புதுசாக ஒரு புது நியூ ஏஜ் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு இருக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து ஃபேமிலியில் ஒரு வழி வகுக்காமல் இருக்கலாம், இல்லை அதை சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ மொத்தத்தில் வந்து அவர் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்தாலும் வேறு வழி இல்லை, அப்பா கூப்பிட்டாரு, இங்கே வந்தே அவனும் விட மாட்டாங்க, என்னோட விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லைன்ற எண்ணத்தோட கூட சுச்சுவேஷன். சாரி சார். Go ahead, sir. Go ahead. So these are all the challenges which comes in on generational things. But ஃபேமிலி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் முக்கியம், டேலண்ட்டும் வேணும், டாலரன்ஸும் வேணும். இது ரெண்டும் கோ எக்ஸிஸ்ட் பண்ணணும். சில பேருக்கு டேலண்ட் இருக்குது, சில பேர் பொறுமையாக இருப்பாங்க, சில பேர் வந்து இப்போ அனுசரித்து போவாங்க. டேலண்ட் மட்டும் இருந்தால் பத்தாது, அந்த எமோஷ்னல் மெச்சூரிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபேமிலி ரொம்ப நாள் சேர்ந்து இருக்கணும், ஒரு பார்ட்னர்ஷிப். சி, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் பார்ட்னர்ஷிப். நீங்கள் தனியாக ஒருத்தருமே ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது. பட் ஃபேமிலியோட பார்ட்னர்ஷிப், எம்ப்ளாயியோட பார்ட்னர்ஷிப், வெண்டரோட பார்ட்னர்ஷிப், கஸ்டமரோட பார்ட்னர்ஷிப், பேங்கரோட பார்ட்னர்ஷிப். ஸோ எவ்ரி திங் இஸ் பார்ட்னர்ஷிப். அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு டேலண்ட் மட்டும் உதவாது,
டாலரன்ஸும் வேணும், அதுக்கு பொறுமை வேணும், அதுக்கு சகிப்புத்தன்மை வேணும், அதை அணுகிற முறை இருக்கணும், அதை கண்டிப்பாக ரிசல்ட் வர வரைக்கும் பண்ணணும். அது பண்ண முடியாததுனால தான் ஃபேமிலி பிரேக்ஸ். அது பண்ண முடியாதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன வாக்குவாதங்கள் வருது. அதனால தான் ஒரு ஃபேமிலி ரொம்ப நாள் அந்த பிஸ்னஸில் இருக்க முடியல. அதனால தான் அடுத்த ஜென்ரேஷன் அந்த பிஸ்னஸ்க்கு வரதில்லை. அது ஒரு ஜென்ரேஷனோட முடிஞ்சு போகுது. அந்த மாதிரி ஒரு பக்குவத்தை ஆரம்ப காலத்துலேருந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜென்ரேஷன். பிகாஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் பல மிஸ்டேக்ஸை பண்ணாமல் இருந்தோம்னா சப்சிக்வெண்ட் ஜென்ரேஷன்ஸை அதை ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இஷ்டத்துக்கு இருந்தாங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் எ வெரி ரெஸ்பான்சிபிள் ஜென்ரேஷன். ஸோ யூ நீட் டு பி அன் இன்ஸ்பிரேஷன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். உங்களை பொறுத்த வரைக்கும் யூ நீட் டு ஷோ த வே டு அதர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் அ பிக் சாக்ரிஃபைஸ் இவென்ச்சுவலி. இஃப் யூ ரியலி லுக் அட் இட், நீங்கள் க்ரியேட் பண்ணுற பிளாட்ஃபார்மில் நீங்கள் பண்ணுற சாக்ரிஃபைஸில் தான் அடுத்த ஜென்ரேஷன்ஸே உருவாக போகுது. ஸோ அந்த வகையில் talent and tolerance is very very important for family business. Coming to Gen Next, இப்போ டாபிக் வருவோம் நம்ம. இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் டிஸ்கஸிங் அபவுட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பற்றி. ஜென் நெக்ஸ்ட்டை பற்றி ஒரு பேரண்ட்ஸுக்கோ இல்லை ஒரு ஏர்லியர் ஜென்ரேஷனுக்கோ எதிர்பார்ப்பு என்ன? அவங்கள நல்லா படிக்க வைப்போம். அது டொமஸ்டிக்காக இருந்தாலும் ஓவர்சீஸாக இருந்தாலும் பரவாயில்ல. பெரும்பாலும் இப்போ எல்லோரும் ஓவர்சீஸ்க்கு தான் அனுப்புகிறாங்க, கொஞ்சம் வசதியாக இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாருமே. அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அந்த பையனோ பொண்ணோ நான் படிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா எவ்வளோ வேணால் படின்னு சொல்லுவாங்க. அவர் யூஎஸில் போய் அண்டர் கிராட் பண்ணுவார், அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் பண்ணுவார், அவர் அங்கேயே இதை படிக்கிறேன்னு அதை படிக்கிறேன்னு. அம்மா அப்பாவுக்கு எப்போவுமே பையன் படிக்கிறேன்னு அவன் என்ன சப்ஜெக்ட் படிக்கிறான், அந்த சப்ஜெக்ட் நம்ம பிஸ்னஸ்க்கு ரெலவெண்ட்டாக இருக்குமா, அது தேவையா, அதெல்லாம் யாருக்கும் யோசனை இருக்காது. அது கேட்டால் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்கன்றதுனால அவங்க பிடிச்சதெல்லாம் படிப்பாங்க. ஏன்னா அவங்க படித்தா போதுன்றதுனால நம்ம படிக்க வைப்போம். ஆனால் நம்மளோட எதிர்பார்ப்புன்னா என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வருவான், என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் ரன் பண்ணுவான். ஐ திங்க் டெஃபினட்டாக ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பரவாயில்ல. ஆனாலும் நம்ம நிறைய ஆண்டர்பிரினர் சொல்லுவாங்க, அவங்க வரலனாலும் பரவாயில்லைங்க, அவங்க தேவையில்லை, அவங்க பாட்டில் என்ன வேணால் பண்ணிட்டோம், அவங்க ஆசையை நிறைவேற்றோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ இளமையாக இருக்குது, சக்தி இருக்கிறதுனால அப்படி பேசுவாங்க. ஆனால் இட் இஸ் இப்போ அவர் நடத்தலைன்னா கூட அந்த பிஸ்னஸில் என்ன நடக்குதுன்றது அவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்குது. அவர் ஒரே பையனாக இருக்கலாம், இல்லை 2 பையனாக இருக்கலாம். பிஸ்னஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அந்த பிஸ்னஸ்க்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அவங்க எல்லா பெருமையான பெரும்பாலும் பிஸ்னஸ்மேன்லாம் அதை பற்றி யோசிக்காமல், இல்லை அதெல்லாம் அவங்க வர வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணிட்டோம், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை படிக்கட்டும்னு சொல்லிட்டு ரொம்ப தொலைநோக்கு பார்வை இல்லாமல் அதை சொல்லுவாங்க. ஆனால் அது சான்ஸ் இல்லை. அது உங்களை மட்டும் நம்பி அந்த பிஸ்னஸ் இருக்க முடியாது. உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் வந்தாங்கன்னா அதை பற்றி அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டிய சூழ்நிலை அவசியம். ஸோ இதுதான் நார்மல் பேரண்ட் எக்ஸ்பெக்டேஷன். பட் ரியாலிட்டி என்ன? நீங்கள் இந்த பிஸ்னஸை பற்றி இப்போ பிஸ்னஸில் வரணும், நீ உள்ளே நடத்து அப்படின்றத ஒரு 20 வயசு 22 வயசுக்கு மேலே தான் பேச ஆரம்பிப்பீங்க. அதுக்குள்ளே he has made his own choices, he or she has made his own choices. நம்ம என்ன படிக்கணும், நம்ம படிச்சுட்டு என்ன பண்ணணுன்ற முடிவை அவங்க அப்போவே எடுத்துட்டாங்க. ஓகே, அதனால் அவங்கள ஓன் இன்ட்ரெஸ்ட்டை பர்சியூ பண்ணுறாங்க. சில பேர் சைக்காலஜி படிக்கிறாங்க, சில பேர் ஸ்போர்ட்ஸுக்குள்ளே போகிறாங்க, சில பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, சில பேர் ஷெஃப் ஆகணுன்றாங்க. பிஸ்னஸ் ஃபேமிலிஸில் இருக்கிற பசங்க இஷ்டத்துக்கும் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, they thought parents has given them the freedom to do whatever they want and they can afford to pay and they have the luxury of doing this and they are doing this. அப்போ சொல்கிறாங்க ஃபேமிலி பிஸ்னஸ் கடைசியாக பார்க்கலாம், ஏதாவது ட்ரை பண்ணுவோம், அவங்கெல்லாம் சரியாக ஒத்து வரலன்னா நம்ம பிஸ்னஸ் இருக்கவே இருக்குது, அப்பாவோட பிஸ்னஸ் இருக்கவே இருக்குது, அங்கிளோட பிஸ்னஸ் இருக்கவே இருக்குது அப்படின்ற திங்கிங்கில் இட் ஹேப்பன்ஸ். ஏன் இந்த மிஸ்மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் நம்ம ஆஸ் அ பிஸ்னஸ்மேன் நம்ம பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸை தான் வீட்டில் போய் சொல்லுவோம் தவிர அவ்வளோ சக்ஸஸை பற்றி சொல்ல மாட்டோம். இன்றைக்கி கஷ்டமாக இருந்தது, இன்றைக்கி பணம் கிடைக்கல, இன்றைக்கி கஸ்டமர் போயிட்டா, இன்றைக்கி எம்ப்ளாயி இல்லை, அது இல்லை, இது இல்லை, இல்லாத விஷயங்களே போய் ஸ்ட்ரகிள்ஸை தான் நீங்கள் நிறைய போய் வீட்டில் பேசிக்கிட்டு இருப்பீங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ ஷுட் ஸ்பீக் சக்ஸஸ். த மொமெண்ட் யூ டாக் அபவுட் ஸ்ட்ரகிள், உங்கள் ஒய்ஃபே சொல்லிடுவாங்க, அப்பா படுற கஷ்டத்தை நீ பட வேணாம்ப்பா, நீ பிஸ்னஸ் மட்டும் பண்ணாத, நீ வேறு என்ன வேணால் பண்ணுன்றது சின்ன வயசுலேருந்தே சம்டைம்ஸ் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஓகே, that discourages because நீங்கள் ரியல் சக்சஷன் பிளானிங் ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியில் ஒரு அடுத்த ஜென்ரேஷனோட ரியல் சக்சஷன் பிளானிங்கிறது 6வது வயசுலேருந்து ஆரம்பிக்குது. ஒரு பையனை அந்த குட்டி வயசுலேருந்தே நீங்கள் இந்த பிஸ்னஸை சொல்லி, அந்த பிஸ்னஸில் நடக்கிற நல்ல விஷயங்களை சொல்லி, அதில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் அவசியம் சொல்லணும். பட் ஸ்ட்ரகிள்ஸை மட்டுமே தான் சொல்லணும், நம்ம நிறையா வேலை செய்கிறோன்னு காமிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுவே வினயம் மாறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு.
அதனால் நோ ஏர்லி பிஸ்னஸ் ஓரியன்டேஷன். அந்த பிஸ்னஸை பற்றி அடிக்கடி என்ன நடக்குது, அது என்ன எப்படி நடக்குது, அதில் என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் நடக்குது, நம்ம எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நம்மளால் எவ்வளோ பேர் பலன் அடைகிறாங்க, அதில் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாதிச்சு வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எம்ப்ளாயி எப்படி வளர்கிறாங்க, நம்ம சப்ளையர் எப்படி வளர்கிறாங்க, இந்த மாதிரி பல ஸ்டோரிஸை நம்ம ஏர்லி இனஃப் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா there is some curiosity comes in. மூணாவது கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம சம்பாதிக்கிறதால நம்ம எல்லாருக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்கவங்களுக்கெல்லாம் என்னன்னா நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் பேம்பர் பண்ணுறோம், கொஞ்சம் என்டைட்டில்டாக பார்க்குறோம். நாலாவது சில்ட்ரனுக்கும் ஒரு பயம் வந்துடுது, நம்மளோட கேப்பபிலிட்டி இந்த பிஸ்னஸால் நம்மளால் பண்ண முடியுமா முடியாதான்ற டவுட்டும் வந்துடுது. ஓகே, அதுக்கப்புறம் let go and empowerment, basically, they are not able to let go of certain things because we empower them to do anything. அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பேஷனுக்கும் ப்ரொஃபஷனுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி எல்லாருமே எதை கேட்டாலும் பேஷன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் பேஷன் பிகம்ஸ் யுவர் ப்ரொஃபஷன், யூ ஆர் லக்கி. ஓகே, நாட் நெசசரி. ஓகே, ப்ரொஃபஷன் வேறு, பேஷன் வேறு. பேஷன் இருந்தால் தான் ப்ரொஃபஷன் பண்ண முடியுன்றது இல்லை. பேஷன் இருந்ததுன்னா ப்ரொஃபஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரைட்? பட் இப்போ ஷெஃப் ஆகணும், ஃபோட்டோகிராஃபி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணுன்றதெல்லாம் பேஷனாக இருக்கலாம். பட் அது ப்ரொஃபஷன் ஆகுமானது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்மக்கிட்ட இங்கே ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அந்த கன்ஃபியூஷன் ஆல்சோ இஸ் தேர் எவ்ரிவேர் இன் மெனி ஆஃப் த பிஸ்னஸ் ஃபேமிலி கிட்ஸ் சேயிங் தட் எவ்ரி ஒன் சேஸ் திஸ் இஸ் மை பேஷன். இந்த பேஷன்ற வார்த்தையை ரொம்ப லூஸ்லி வேர்டட். ஓகே, பட் தட்ஸ் நாட் த கேஸ். தென் கம்ஸ் ஃபியர். ஐயோ, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை அப்பா நடத்துகிற மாதிரி நம்மளால் நடத்த முடியுமா, அவரை மாதிரி நம்மளால் உழைக்க முடியுமா, அவரை மாதிரி நம்மளால் முடிவெடுக்க முடியுமா, அவ்வளோ மாதிரி இவ்வளோ நேரம் வேலை செய்ய முடியுமா என்ற ஒரு அப்ரஹென்ஷன் இஸ் ஆல்சோ a reason for it. And then the style of management, the way you are running the business. ஐயோ, இந்த ஸ்டைலில் நம்ம எப்படி நடத்த முடியும், எங்கே எப்படி இது பண்ண முடியும், அதுக்கு பேசாமல் நம்ம வேறு எங்கேயாவது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல காரணங்களால் நம்ம எதிர்பார்க்குற ஐடியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நடக்கிறதில்ல. ஸோ இஃப் யூ ரியலி டேக் தி கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு 18 to 30 இன்றைக்கி இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனில் ஜென்ஸி நியூ ஜென் கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா they are not bad people, they are all great people. பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது, ஒரு ஆம்பிஷன் இருக்குது, கன்வென்ஷனல் திங்கர்ஸ் கிடையாது. நீங்கள் யோசிக்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறது இல்லை. நம்ம சொல்கிறத கேட்கலன்றதுக்காக அவங்க தப்பான வழியில் போகிறாங்கன்றது முடிவு கிடையாது. ஓகே, எல்லாமே ஒரு ஃபேஸ் தான். ஸோ தே ஆர் வெரி ஆஸ்பிரேஷனல். அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்கள் காலங்களில் நாலேஜ் இல்லை. ஓகே, உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தது, ஆனால் பதில்கள் இல்லை. இன்றைக்கி ஏகப்பட்ட பதில்கள் இருக்குது. அதுக்கு தேவையான கரெக்டான கேள்வி மட்டும் கேட்டால் போதும். ஸோ தே ஆர் இன் அ டிஃப்ரெண்ட் ஈரா தேர்ஃபோர் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா கேள்விகளுக்கும் விடை இருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கு கரெக்டாக கேள்வி கேட்குறதுக்கு மட்டும் ஒரு திறமை இருந்தால் போதும். ஸோ இந்த நாலேஜ் இஸ் அவைலபிள் இன் பிளென்டி. அவங்கள பொறுத்த வரைக்கும் தே வில் டூ ஸ்மார்ட் ஒர்க். நம்மளை பொறுத்த வரைக்கும் காலைல ஆஃபீஸ்க்கு வரணும், 9 மணி வரைக்கும் இருக்கணும், 7 மணி வரைக்கும் வேலை செய்யணும், ஃபுல்லாக ஆஃபீஸ்லேயே இருக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது நம்மளோட ஸ்டைலாக இருக்கலாம். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவான், கார்லேருந்து வேலை செய்வான், ரெஸ்டாரண்ட்லேருந்து வேலை செய்வான், சினிமா தேட்டர்லேருந்து வேலை செய்வான், என்ன வேணாலும் பண்ணுவான். ஆனால் தே வில் ஒர்க் வெரி ஸ்மார்ட் அண்ட் தே வில் பி மோர் ப்ரொடக்டிவ். ஸோ தட் இஸ் த கிரேட்னஸ். லெவல் ஆஃப் பேஷன்ன்றது ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியில் ஃபஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த எனர்ஜியும் அந்த பேஷனும் செகண்ட் ஜென்ரேஷனில் பெரும்பாலும் கம்மியாக இருக்குது. நான் எல்லாம் சொல்ல முடியாது, சில செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன்லேயும் ரொம்ப நல்ல பேஷன் கொடுக்கக்கூடிய ஆளுங்க இருக்காங்க. பட் பெரும்பாலும் ஒரு தட் இஸ் another ரீசன் வை ஃபேமிலி பிஸ்னஸ் டோன்ட் சர்வைவ் ஃபார் லாங்கர். ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகாத காரணம்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் தெரியாது, வசதியாக வளர்ந்துருக்காங்க. இதில் இருக்கிற ஒரு நெளிவு சுழிவுகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை ஏர்லி இனஃப் அதை பற்றி பேசுறதில்ல. ஸோ அந்த பேஷன் நார்மலாகவே, அந்த ஒரு எனர்ஜி நார்மலாகவே கம்மியாயிடுது. ஓகே, தே ஆர் மோர் இன்டெலிஜென்ட், பட் அவங்களுக்கு இன்ட்யூட்டிவ்னஸ் கிடையாது. அதாவது பிஸ்னஸ் மேனுக்கு எல்லாமே ரேஷ்னல் கிடையாது, எல்லாமே டேட்டா கிடையாது. சிலதெல்லாம் இன்ட்யூட்டிவாக முடிவெடுக்கணும். அந்த இன்ட்யூஷன்றது அனுபவ ரீதியாக தான் வரும், ரைட்? அந்த எல்லாமே ஏன் நடக்குதுன்றது தெரியாது. பட் சில டைமில் அந்த முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த ஏர்லியர் ஜென்ரேஷனுக்கு இருக்கிற இன்ட்யூட்டிவ்னஸ் கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ஸ் தான். எதுக்கு எடுத்தாலும் தே வில் யூஸ் இன்டெலிஜென்ஸ். ஈவன் ஃபார் எமோஷனல் கான்வர்சேஷன் அவங்களுக்கு லாஜிக் கொடுக்கலன்னா புரியாது. ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே அவங்களுக்கு லாஜிக் கொடுக்கணும், எதுக்கு பண்ணணும், ஏன் பண்ணணுன்ற விஷயத்தை அடிக்கடி சொல்லணும். அதே மாதிரி ரிஸ்க் அப்பிடைட் அடுத்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் வேகமாக எனக்கு இந்த பிஸ்னஸ் பிடிக்கல, நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், இந்த பிஸ்னஸ் நீ பணம் கொடுக்கலன்னா நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரொம்ப கம்மி. பிஸ்னஸ் ஃபேமிலியில், ஜென்ரேஷனல் ஃபேமிலியில் இருக்கிற கிட்ஸை நான் சொல்கிறேன்.
are not other entrepreneurs. There are many dropouts, many aspirational business people like students. They are all doing business. I am talking primarily about family businessல இருக்கிற செகண்ட் ஜென்ரேஷனில் இருக்கிற 18 to 30 years ஓல்டில் இருக்கிற ஜென்சி கிட்ஸை மட்டும் பற்றி தான் நான் பேசுகிறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஸ்க் அப்பிடைட்ன்றது, ஐயோ இது ஓகே ஆகுமா, ஐயோ அப்பா கிட்ட பணம் இல்லையே, ஐயோ இந்த பிஸ்னஸ்லேயே இந்த பணத்தை சப்போர்ட் பண்ண முடியுமா முடியாதா, இதில் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா முடியுமா, அந்த அந்த டவுட்லேயே வந்து அவங்களோட ரிஸ்க் அப்பிடைட் இஸ் வெரி மாடரேட். ஒரு ஃபைட்டர் ஸ்பிரிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இஃப் யூ டேக் தி மெனி ஆஃப் த ஃபேமிலி பிஸ்னஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ், அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் டு மேக் திங்ஸ் ஹேப்பன் அப்படின்றது, அந்த கம்ஃபர்ட் நல்லா நார்மலாக கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதே மாதிரி பீப்புள் கனெக்ட். உங்கள் பிஸ்னஸில் அவங்க வந்து சேர்ந்தாங்கன்னா, அவங்க வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்போஷர்லையும் உங்கள் கீழே இருக்கிற உங்கள் லெவல் ஆஃப் பீப்புளோட அவங்களால கனெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ தட் இஸ் அனதர் ப்ராப்ளம் வேர் ஹவு டு மேக் தட் கனெக்ட் ஹேப்பன். டெசிஷன் மேக்கிங், அவங்களுக்கு எல்லாமே லாஜிக்கலாக, எல்லாமே டேட்டாவாக, எல்லாமே எக்ஸலில் போட்டு பண்ணுற முடியறதுனால பல சூழ்நிலைகளில் அவங்களால டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியல. So these are all some of the few characters which broadly characteristics. This is not applicable to all, but many of the second generation, third generation kids or the next gen family members go through this. So இதை எப்படி bridge பண்ணுறது, what needs to be done அப்படின்னும் போது, as I told you, you need to share more and more success, more positive news, மோர் பிரைட்டர் திங்ஸ், மோர் லைட்டர் திங்ஸ். அதுக்காக ப்ராப்ளத்தை மறைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக வந்து எல்லாத்தையும் பூசி மொழிகணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக கஷ்டத்தை பற்றி சொல்லவே கூடாதுன்ற அவசியம் இல்லை. டெஃபினட்டாக சொல்லணும், அது கண்டிப்பாக தெரியணும். பட் த பாசிட்டிவ் அண்ட் சக்ஸஸ், அதாவது தெர் ஷுட் பி லாட் ஆஃப் கிரேட் திங்ஸ் ஹேப்பனிங் இன் யுவர் பிஸ்னஸ், அதை நிறைய ஆம்ப்ளிஃபை பண்ணி சொன்னால் இட் இஸ் பெட்டர். அதே மாதிரி எக்ஸ்போஷர் டு பிஸ்னஸ் அண்ட் ஃபேமிலி ஃபினான்சஸ். ஒரு ஃபேமிலியில் நம்ம எப்படி ஃபினான்ஸை செலவு பண்ணுறோம், நம்ம எந்த வழியில் செலவு பண்ணுறோம், பேசிக் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸை எப்படி பண்ணுறோம், அந்த மாதிரி அந்த லெவல்லேருந்தே ஒரு எக்ஸ்போஷரை கொடுக்க ஆரம்பித்து, தென் இன்னும் ஸ்லோலி எக்ஸ்போஸ் டு பிஸ்னஸ் ஃபினான்ஸ் ஆல்சோ. பிஸ்னஸில் எதை வாங்குகிறோம், எதை விற்கிறோம், என்ன ப்ராஃபிட் பண்ணுறோம், அந்த ப்ராஃபிட் எப்படி யூஸ் பண்ணுறோம், எம்ப்ளாயிக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், கேபெக்ஸ் என்ன பண்ணுறோம், அந்த வயசில் என்ன புரியுமோ அந்த அளவுக்கு டெஃபினட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை சொல்லாதான் அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். அப்படியே மிஞ்சி அவங்க வந்து பிஸ்னஸ்குள்ளே வந்தாங்கன்னா கூட சில தவறுகள் பண்ணாங்கன்னா அதை வந்து பெரும்பாலும் டாலரேட் பண்ணணும். அவங்கள வந்து சில விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண அலோவ் பண்ணணும், சில முடிவுகளை அவங்கள எடுக்க விடணும். நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவோம்னா, ஆஸ் த ஓல்டர் ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள், நீ என்ன வேணால் பண்ணு, என்ன வேணால் முடிவெடு, ஆனால் கடைசியில் எங்கிட்ட ஒரு தடவை சொல்லிடுன்னு சொல்லுவோம், சொல்லிட்டு செய்யுன்னு சொல்லுவோம். எங்கிட்ட கீப் மீ இந்த லூப்னு சொல்லுவோம், கீப் மீ இன்ஃபார்ம்டுன்னு சொல்லுவோம். எங்கிட்ட அப்ரூவல் வாங்குன்னு அர்த்தம் இல்லை, எங்கிட்ட சொல்லாமல் செய்யாதுன்னு தான் அதுக்கு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு எம்பவர்மெண்ட் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி பிஸ்னஸ் ஓனர் சொல்கிறது எதுவாக இருந்தாலும், உனக்கு எல்லா ஃப்ரீடம் இருக்குப்பா, நீ என்ன வேணால் டிசைட் பண்ணலாம், நீ என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் ஒரு தடவை என்கிட்ட சொல்லிவிடு. ஓகே, அது வந்து அது இஸ் நாட் எம்பவர்மெண்ட். ஸோ யூ நீட் டு டாலரேட் வாட் எவர் த மிஸ்டேக்ஸ் யூ டூ. கம்யூனிகேஷன் இஸ் அ பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இன் அ ஃபேமிலி பிஸ்னஸ். உங்களுக்கு வந்து மெனி ஆஃப் த ஃபேமிலி பிஸ்னஸ் ஓனர்ஸ் பிஸ்னஸ் டிஸ்கஷன்ஸை ஒரு டின்னர் டேபிளில், ஒரு காரில், ஒரு ரோட்டில், வாக்கிங் போகும்போது இப்படிலாம் தான் பேசுவோம். ஒரு பெரிய டிசிஷன், நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோன்றதே ஒரு கேஷுவலாக தான் பேசுவோம், ரைட்? அதே மாதிரி பிஸ்னஸ் டெசிஷன்ஸையும் கேஷுவலாக தான் சொல்லுவோம். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் அ ஸ்ட்ரக்சர்ட் கம்யூனிகேஷன். Every day when you come in, you should take 10-15 minutes to talk about your business. Every week you need to be able to talk about an hour. Okay, every month over a period of time, at least 5 to 7 to 10 hours, you should have spoken about the way your business is running, the way things are happening, in a manner, in a manner which is exciting or interesting for the next generation kids. Okay, ஏதோ சொல்லணுமேன்றதுக்காக இல்லை, அது ஹானஸ்ட்டாக வந்து அந்த கம்யூனிகேஷனை ஸ்ட்ரக்சர்டாக பண்ணணும். மீட்டிங்னு சொன்னேன்னா அந்த பையன் வந்தான்னா, அந்த பொண்ணு வந்தாங்களாவோ, அவங்கள ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு வரணும். நோட் புக் எடுத்துகிட்டு வந்து அதில் நோட் பண்ணணும். நோட் பண்ண அப்புறம் சாயந்தரம் என்ன டிஸ்கஸ் பண்ணுன்றது சொல்லணும். ஸோ அந்த மாதிரி உள்ள சில ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் இருந்துச்சுன்னா இட் வில் பி பெட்டர். அண்ட் when it comes to next gen, it is important for us to listen to them more. We should stop giving them advice. We should stop giving instructions. It is important that அவங்கள வந்து நிறைய பேச சொல்லணும். அந்த பேசுகிற விஷயங்களை நம்ம கேட்கணும். அதுக்கு வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து பெரும்பாலும் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு லிஸ்னிங் எபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா அவருக்கு வந்து நிறையா சொல்லி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை வந்து அப்படி பழக்கப்பட்டதுனால லிஸ்னிங் எபிலிட்டிஸ் கம்மி. பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ நீட் டு லிசன் டு மோர். அண்ட் தென் யூ நீட் டு ஹேவ் அ ஸ்ட்ரக்சர்ட் ஆன்போர்டிங். ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் ஜென் மெம்பரை கொண்டு வரீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. பெரும்பாலும் நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம்னா, அவர் ஆஃபீஸ் கூப்பிட்டு வந்துடுவோம், அவருக்கு ஒரு கேபினை கொடுத்துருவோம், அவருக்கு வந்து அப்பாவோட பிஸ்னஸ் மீட்டிங்கில் கூட இருப்பார். தட் இஸ் த ஒன்லி வே இன் விச் வி ஹவ் ஆல்வேஸ் டன் ஆன்போர்டிங்.
பட் அப்படி பண்ண முடியாது. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே அவர் என்ன அப்சர்வ் பண்ணார், அவர் என்ன கற்றுக்கிட்டாரு, அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை எப்படி யூஸ் பண்ணார், யூஸ் பண்ணதுனால என்ன ஆச்சு, இது எல்லா ஸ்டெப்ஸையும் நம்ம மானிட்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நிறைய எக்ஸ்டர்னல் மென்டரிங் கோச்சிங் பீப்புள் ஆர் தேர் அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் தே நீட் டு கெட் எக்ஸ்போஸ் டு தட். அவங்க வந்து வெளியில் இருக்கிற ஒரு ஆளோட பேசி ஒரு ஆலோசனை கேட்டால் தான் அவங்க ஆக்சுவலாக சொல்கிறத செய்வாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற அதே விஷயத்த நாங்கள் போய் வந்து சொன்னோம்னா அவங்களோட எபிலிட்டி டு லிசன் வில் பி ஃபார் ஹையர் தேன் த சேம் பேரண்ட்ஸ் டாக்கிங் அபவுட் தட். அண்ட் ஃபைனலி இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன். நீங்கள் வந்து ஒரு ஓனர் ஃபேமிலி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன்றதே கிடையாது. As a owner, you need to perform more than your own employees. Okay, it is important that you need to add more value than your own employees, because end of the day you are the most costly resource. Your employee is not your cost. Your time is the most expensive time. So therefore it is important that நம்மளே ஒரு 3 ஃபேமிலி மெம்பர் இருக்கோம்னா அது இம்பார்ட்டண்ட். நம்ம இந்த வருஷம் என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும், நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், என்ன டெலிவர் பண்ணணும், ஏன் பண்ண முடியல, அடுத்த வருஷம் நம்ம எப்படி பண்ண போகிறோம், இதுக்கு என்ன சப்போர்ட் தேவை, இப்படின்ற விஷயத்த ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே இதை அவசியம் பேசி ஆகணும். பட் பெரும்பாலும் இது ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே நடக்காது. ஸோ அதனால தான் எக்ஸ்டர்னல் இன்டர்வென்ஷன் நார்மலாக இதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ தட் கிரிட்டிக்கலாக அதை எவாலுவேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி பண்ணும்போது ஒரு ப்ரிப்பரேட்டரி ப்ராசஸ் தான் எப்படி இருக்கும். ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ப்ரிப்பேர் பண்ணோன்னா இன்னும் ப்ரிப்பேர்னு அவ்வளோ என்ன விஷயம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட். தீஸ் ஆர் சம் ஆஃப் த திங்ஸ். நீங்கள் வந்து ஒரு 10 வருஷமாக ஒரு கம்பெனி நடத்துறீங்க, 50 வருஷமாக ஒரு விஷயம் நடத்துறீங்கன்னா அதனோட ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு தெரியணும். இந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, இதை தான் டாக்குமெண்ட் பண்ணணும். அப்பா எப்படி ரன் பண்ணார், ஒரு கஷ்டமான சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணார், ஃபஸ்ட்டு கஸ்டமர் எப்படி வின் பண்ணார், ப்ராடக்ட் எக்ஸ்பான்ஷன் எப்படி பண்ணார், ஜியாகிரபிக்கல் எக்ஸ்பான்ஷன் எப்படி பண்ணார், சேல்ஸ் சேனல் எப்படி கிரியேட் பண்ணார், குவாலிட்டி டேலண்ட் எப்படி ஹையர் பண்ணார், பெரிய பெரிய மிஷின் எப்படி வாங்கினார், எப்படி ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ணார், பேங்க் லோன் கிடைக்காத சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணார், ஃபேமிலிக்குள்ளே தகராறு வரும்போது எப்படி ஹேண்டில், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து வி நீட் டு கேப்சர் த ஹிஸ்ட்ரி ஆஃப் திஸ். நம்ம ஃபேமிலி வேல்யூஸ் என்ன, எதெல்லாம் பண்ணுவோம், எதெல்லாம் பண்ண மாட்டோம், ஃபேமிலி அசெட்ஸ் நம்ம எப்படி வாங்கினோம், அதை எப்படி டீல் பண்ண போகிறோம், நம்ம ஃபேமிலி கோல்ஸ் என்ன, நம்ம ஃபேமிலி கல்ச்சர் என்ன, நம்மளோட ஆஸ்பிரேஷன் என்ன, விஷன் என்ன, இந்த மாதிரி ஒரு வெண்டர் ரிலேஷன்ஷிப் என்ன, டார்கெட் மார்க்கெட் என்ன, பேங்க் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ப்ரொமோட்டர் ரெம்யூனரேஷன் எப்படி, இந்த மாதிரி பல விஷயங்களை ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டாக சொல்லி ஒரு அலைன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும் எண்ட் ஆஃப் த டே. தென் ஒன்ஸ் ஒரு 3-4 ஃபேமிலி மெம்பருக்குள்ளே ஒரு வித்த சிந்தனை வந்துருச்சுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட் வந்துருச்சுன்னா, ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா, ஒரு ரோல் கிளாரிட்டி வந்துருச்சுன்னா, ஒரு ப்ரொஃபஷனலிசம் வந்துருச்சுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் இவாலுவேட் பண்ணணும். நம்ம எம்ப்ளாயீஸோட திறமையாக இருக்கணும்னா நம்ம திறமையாக இருக்குமான்றதை பார்க்கணும். அதை பார்த்து வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து சரியில்லைன்னு சொன்னால் அதை கேட்கணும், அதை திருத்திக்கணும், அதுபடி நடந்துக்கணுன்ற எண்ணம் வந்தாலே ஐ திங்க் யுவர் பிஸ்னஸ் வில் சர்வைவ் ஃபார் மச் லாங்கர். நான் ஒரு ஓனர், எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் ஒரு புத்திசாலி, நான் சொல்கிறது எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து ஐ திங்க் மே நாட் ஹெல்ப் யூ. பிகாஸ் ப்ரொஃபஷ்னலிசம் ஹேஸ் டு கம் டு த ஓனர் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் ப்ரொஃபஷ்னலிசத்தை உங்கள் கம்பெனிக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக நடக்காத வரைக்கும் நீங்கள் அடுத்தவங்ககிட்ட எந்த ஒரு மேஜிக்கையும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது ஒரு ப்ரிப்பரேட்டரி ப்ராசஸ். ஸோ ஒரு நெக்ஸ்ட் ஜெனோட லீடர்ஷிப் ஜேர்னி என்ன, பெரும்பாலும் எப்படி வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ஒரு அடுத்த லெவலில் கொண்டு போகணுன்னா, ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நம்மளுக்கு 2 விதமான குவாலிட்டி இருக்குது. ஒன்று நம்ம திங்கராக இருக்கலாம், இல்லை டூவராக இருக்கலாம். ரெண்டுமே இருக்கிறதுன்றது நம்ம நினைக்கிறோம் நம்மளால் திங்க்கும் பண்ண முடியும், நம்மளால் செய்யவும் முடியுன்றது. ஆக்சுவலாக எது டாமினன்ட் குவாலிட்டின்னு பண்ணணும். சில பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொலைநோக்கு சிந்தனையில் விஷன் இருக்கும், ஆனால் அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, அவங்களால இறங்கி உட்காந்து வேலை செய்ய முடியாது, அவங்களால 4 பேரை கான்ஃபிடன்ஸில் கொண்டு வந்து ஒரு விஷயத்தை நடத்தி காமிக்க முடியாது. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் சைக்கோமெட்ரிக் டூல்ஸ் அவைலபிள் ஃபார் திஸ். இதுக்கெல்லாம் ஒரு டூல் இருக்குது இவாலுவேட் பண்ணுறதுக்கு. இவனுக்கு எந்த வேலை வரும், இவனுக்கு எந்த மாதிரி வேலை விஷயம் பிடிக்கும், இந்த பொண்ணுக்கு எந்த மாதிரி விஷயம் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் தே ஆர் அ திங்கர். திங்கர் இஸ் ஆல்சோ ரொம்ப அவசியம். எல்லாருமே டூவராக இருந்தால் ஒரு ஃபேமிலியில் ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருக்காது, ஒரு விஷன் இருக்காது. எல்லாருமே திங்கராக இருந்தால் எக்ஸிக்யூஷன் இருக்காது. ஸோ யூ நீட் டு ஹேவ் அ ரைட் பிளெண்ட் ஆஃப் திங்கர் அண்ட் டூவர். ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டாமினன்ட் இன் அஸ். எல்லாராலையும் திங்கிங் கேப்பபிலிட்டி இருக்குது, டூயிங் கேப்பபிலிட்டி இருக்குது. ஆனால் எது டாமினண்ட்டாக இருக்குது, எது ஜாஸ்தி இருக்குது? பெரும்பாலும் நம்ம திங்கராக நம்மளால் ஃப்யூச்சரை விஷுவலைஸ் பண்ண முடியுமா, நம்மளால் ஐடியாஸ் கொடுக்க முடியுமா, ஆனால் சில பேரால் இறங்கி வேலை செய்ய முடியுமா? ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அசஸ் தட். செகண்ட் திங், ஒரு இண்டக்ஷன் ப்ளூ பிரிண்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரிப்பரேட்டரி ப்ராசஸ். ஒரு பையன் வந்து இன்னைக்கு 18 வயசு ஆகுது அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு பிஸ்னஸ் வரப்போறாரு, இல்லை 6 வருஷம் கழிச்சு பிஸ்னஸ் வரப்போறாருன்னா அவரை எப்படி உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும், அது இப்போலேருந்தே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு எந்த மாதிரி எக்ஸ்டர்னல் கவுன்சிலிங் தேவைப்படணும், அவருக்கு எந்த மாதிரி சைக்கோமெட்ரிக் டூல்ஸை யூஸ் பண்ணணும்,
எந்த அளவுக்கு பிஸ்னஸ் ஓரியன்டேஷனை கொடுக்கணும், அதை ப்ராப்பராக இண்டக்ட் பண்ணணும். அது இண்டக்ட் பண்ணாததுனால தான் அவங்க வந்து தேர் ஆல் ஓவர் த பிளேஸ். அண்ட் தென் அவர் வந்து ஒரு டீப் டைவ், அதாவது 2 விதமான இண்டக்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் முருகப்பா மாதிரி கம்பெனிஸ்லாம் எடுத்திங்கன்னா 3 வருஷம் அண்டர் கிராட் படிக்கணும், 2 வருஷம் ஓவர்சீஸில் போய் படிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டிங் ஃபார்மில் 2 வருஷம் வேலை செய்யணும், அதுக்கப்புறமா போயிட்டு மாஸ்டர்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம பிஸ்னஸில் சேரணும், அது வந்து ஷாப் ஃப்ளோர் லெவலில் சேரணும், ஒரு டெசிக்னேஷன் கொடுப்பாங்க, ஒரு எம்ப்ளாயோட ரிப்போர்ட் பண்ணுவோம், கிராஜுவலாக தான் மேலே வருவோம், அந்த கம்பெனி எம்டி ஆகிறது 20 வருஷம் ஆகும். ஸோ தட் இஸ் ஹவு தி induction plan in large groups happen. Okay, அது 20ன்றது 15 ஆகலாம், 8 ஆகலாம், but this is how the road map. So you need to think for your children, how do you want to bring them and how do you want to groom them into this. இந்த பிஸ்னஸ் தான் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியாக இருந்துட்டு ஒரு பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி கொண்டு வர போகிறோம், எங்கே படிக்க வைக்க போகிறோம், அந்த ரோட் மேப்பை டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சால் அந்த பசங்களுக்கும் தெளிவாக தெரியும், அந்த குழந்தைகளுக்கும் they will also know. அது early enough பண்ணணும். ஒரு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்லேருந்து இந்த விஷயத்தை ஆரம்பிக்கணும், இல்லை 8ஆம் கிளாஸ்லேருந்து இதை ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணனா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். 20-22 வருஷத்துக்கு அப்புறம் இது கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சோன்னா by then they don't need any class from you. They have already decided. They know what they want to do. Family business joining will be the last option for them. Then you have to carve out a role. அதுக்குள்ளே இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது இவருக்கு என்ன ரோல், நம்ம இவர் வந்து டிஜிஎம் ஆர் ஜிஎம் ஆர் விபி ஆர் வாட் எவர், இவருக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இவருக்குன்னு ஒரு ரோலை கார்வ் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 30 வருஷ கம்பெனியாக இருக்கீங்க, 20 வருஷ கம்பெனியாக இருக்கீங்கன்னா உங்களோட டீமோட அவங்க சேர்ந்து வேலை செய்கிறதுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க செய்கிற வேலைக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்களுக்கு ஏற்ற ஒரு டீமை செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களோட கனெக்ட் வில் பி பெட்டர். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு அண்ட் தென் கம்ஸ் யூ ஹேவ் டு இவாலுவேட் தட் பர்ஃபார்மன்ஸ். ரெகுலர் பேசிஸில் உங்கள் எம்ப்ளாயி பர்ஃபார்மன்ஸ் இவாலுவேட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறது, அவங்களுக்கு போனஸ் கொடுக்குறது, அவங்களுக்கு ரோல் அடுத்த லெவல் கொடுக்குறது, ப்ரொமோஷன் எல்லாமே வந்து தட் நீட்ஸ் டு பி அன் எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபியரன்ஸ். அப்பா வந்து பிள்ளைய எவாலுவேட்லாம் பண்ண முடியாது, இல்லை சித்தப்பா வந்து இன்னொரு ஃபேமிலி மெம்பரை வந்து பர்ஃபார்மன்ஸ் இவாலுவேஷன்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் தே நோ அபவுட் ஈச் அதர் டூ மச். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் there needs to be an external help. And then comes provide constructive feedback. It is important for all owners to give feedback to each other through external, through internal means. To be very open. We have to bring in that open culture in the family to talk very openly about each other. With respect to business, not about personal qualities. At least with respect to business, we need to have the open feedback mechanism. Then comes you need to have a constant mentoring and coaching. They need to have somebody to help them, mentor them, guide them, bring in that emotional maturity and all that. Then it is important that the promoters have to upgrade their skills all the time. எப்படி வந்து ஒரு எம்ப்ளாயியோட ஸ்கில்லை வளர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு ப்ரொமோட்டரும் அட் எவ்ரி பாயிண்ட் இன் டைம் தே நீட் டு பி அப்கிரேடிங் தேர் ஓன் ஸ்கில். பிகாஸ் ஒரு பிஸ்னஸ் ஸ்கேல் பண்ணணும்னா உங்களோட ஸ்கில் ஹேஸ் டு பி ஸ்கேல்ட் அப். நீங்கள் போய் ஷாப் ஃப்ளோரில் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அந்த வேலை செய்கிறவன கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும், அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியணும். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ நீட் டு அப்கிரேட் யுவர் ஸ்கில். அதுக்கப்புறமா யூ கிவ் அ லார்ஜர் ரோல். தென் யூ மேக் ஹிம் அன் எம்டி, தென் யூ மேக் ஹிம் அ டைரக்டர், தென் யூ மேக் ஹிம் அன் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். இந்த ஸ்டேஜுக்கு வரத்துக்கு 8 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் பீரியடுன்னு ஒரு பீரியட் நம்ம வச்சுக்கணும். அதுக்குள்ளே ஒரு ரோலில் இந்த இவ்வளோ டைம் வேலை பண்ணலாம், 2 years 3 yearsன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தோம்னா தென் யூ கேன் கிவ் அ லார்ஜர் ரோல். இந்த லார்ஜர் ரோலை கொடுத்து ஒரு 5 வருஷம் அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியுதா, கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாரா, கரெக்டாக முடிவெடுக்கிறாரா, டீமை ரீட்டைன் பண்ணுறாரா, அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனை க்ரோ பண்ணுறாரா, அவளுக்கு ஒரு நம்பர் சென்ஸ் இருக்கா, கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கா, ஒரு வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறாரா, ஒரு வெண்டர் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுறானா, கஸ்டமர் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா, ஒரு இன்வெஸ்டர் ரெஸ்பெக்ட் பண்ணுறானா, பேங்கர் மதிச்சு பேசுகிறான். இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒரு 5 வருஷத்தில் அவர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு then you should transition the leadership. Then you make him the leader. By then you become little older. You can become the chairman. He can be the MD. He can be the face of the business from then onwards. ஸோ இந்த மாதிரி ஒரு மெட்டிகுலஸ் பிளானிங் பண்ண முடியுமே. ஆனால் இந்த பிஸ்னஸ் அடுத்த ஜென்ரேஷனில் பல ஜென்ரேஷன்ஸை பார்க்கும். தெர் இஸ் ஓப்பன்னஸ் இன் கம்யூனிகேஷன், தெர் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச், தெர் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன், தெர் இஸ் ஃபீட்பேக் மெக்கானிசம், தெர் இஸ் மென்டரிங் அண்ட் கோச்சிங், தெர் இஸ் கான்ஸ்டன்ட் ஸ்கில் அப்கிரேடேஷன். இதெல்லாம் ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு ப்ராசஸாக, ஒரு கவர்னன்ஸாக, ஒரு கான்ஸ்டிடியூஷனாக உருவாகுமே. ஆனால் அந்த ஃபேமிலி பிஸ்னஸ் கீழே விழுந்தாலும் ஏன் விழுந்தது தெரியும், மேலே போனாலும் ஏன் போச்சுன்னு தெரியும், எது நடந்தாலும் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணியிருப்பீங்க, பிஸ்னஸ் பிளான் பண்ணியிருப்பீங்க, அந்த பிஸ்னஸ் பிளானுக்கு அகேன்ஸ்டாக தான் உங்களை எவாலுவேட் பண்ணுவீங்க. ஒரு தரோ ப்ரொஃபஷனலிசம் உருவாகிடும். இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலிசம் உருவாகும் போது
உங்களோட ஒரு புத்திசாலி ஒரு ஆள் நீங்கள் இந்த கம்பெனியில் வேலைக்கு வச்சிங்கன்னா அவன் ரொம்ப நாள் நிலைச்சி நிற்பான். ஏன்னா அவனோட ரோல் மாடல் நீங்களாக இருப்பீங்க. ஸோ அவன் வெளியிலேருந்து வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த வகையில் when the promoters can be the showcase material, then there is no need for external role model, external inspirations. Then this business will survive for months. ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர் ஒரு ரீடரோட முக்கியமான வேலை என்னென்னா இதுதான். என்ஷூர் தட் எப்படி வந்து ஒரு கிட்கோவில் வந்து எல்லா ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் ஒருத்தர் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோமே, அதே மாதிரி நம்ம ஃபேமிலிக்குள்ளே இட் ஹேஸ் டு ஹேப்பன். எவ்ரிபடி ஷார்ட் ஃபால்ஸ் ஹேஸ் டு பி ஃபில்ட் அப் பை அதர்ஸ். There needs to be incentivization, there needs to be recognition, there needs to be appreciation. Because இந்த ஃபேமிலி பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் யாருமே யாரை பற்றியும் பேச மாட்டோம். ஏன்னா எல்லாமே நம்மளுது, இது எல்லாமே நம்ம கம்பெனி. நம்ம போய் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணுமா, நம்ம போய் நம்மளுக்கு சேலரி கொடுக்கணுமா, நம்மளை போய் நம்ம ஃபினான்ஷியலாக ரிவார்ட் பண்ணணுமா, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு திங்கிங். நோ, business is different, family relationship is different, family emotions are different. So therefore there needs to be a way you differentiate both this. That is the most important takeaway. If at all you want to take, you should take it today, is that how நீங்கள் வந்து பிஸ்னஸ்னு போனீங்கன்னா நீங்கள் எம்டி அவர் டைரக்டர், அப்பா புள்ள கிடையாது, அப்பா பொண்ணு கிடையாது, அப்பா ஒய்ஃப் கிடையாது, அப்பா தம்பி கிடையாது. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். எனி டிசிஷன் யூ டேக், எனி டிஸ்கஷன்ஸ் யூ டூ, you ask this one question, you take this, note this down very clearly. Are we doing what is right for the business or are we doing what is right for us? நமக்கு எது சரின்றதை செய்கிறோமா இல்லை பிஸ்னஸ்க்கு எது தகுன்றதை செய்கிறோமா? ஒரு முடிவு எடுக்கும்போது இந்த கேள்வி கேளுங்க. நம்ம இன்றைக்கி இந்த பணம் செலவு பண்ணுறோம், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இந்த டெசிஷன் எடுக்கிறோம், இவ்வளோ சம்பளம் கொடுக்குறோம், இவ்வளோ விஷயங்களை பண்ணுறோம், இது நமக்கு பிடிச்சிருக்குன்னு பண்ணுறோமா இல்லை பிஸ்னஸ்க்கு தேவை இருக்குன்னு பண்ணுறோமா அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்டாலே பல பிஸ்னஸ் டெசிஷன்ஸ் வந்து ரிஃபைன் ஆகிடும். இப்படி ஒரு சிந்தனையோட ஒரு பிஸ்னஸை நீங்களால் கான்ஷியஸாக பிளான்டாக டாக்குமெண்ட் பண்ணி எல்லா விஷயங்களையும் ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சர்டாக கம்யூனிகேட் பண்ணி ஒரு ஃபேமிலி கோவசிவ்னோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்போட உங்கள் கிட்கோ அசோசியேஷனில் நீங்கள் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே ஒரு மெம்பர்ஸு மிஸ்டர் பாலு மிஸ்டர் அவருன்னு சொல்லாமல் எங்கள் பாலுன்ற ஒரு சொல்கிறீங்க, ஆனால் மாமான்றீங்க, அவர் மச்சான்றார், அவர் மாப்பிள்ளைன்றார். ஸோ அந்த ஒரு கல்ச்சர் இன்டாக்ட், அந்த ரிலேஷன்ஷிப் இன்டாக்டும் அந்த ரோலுக்குள்ளே இருக்குது. ஸோ விச் இஸ் வண்டர்ஃபுல். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பிஸ்னஸ்லேயும் பொறுத்த வரைக்கும் அந்த கல்ச்சரல், அதுக்காக பிஸ்னஸ்ன்றதுக்காக எமோஷன்ஸே கைட்டி ஓரமாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் எமோஷன்ஸை ரொம்ப மேரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி பிளெண்ட் போத். அப்படி பண்ண முடியுமே ஆனால் தென் யூ வில் பி ஏபிள் டு லீவ் அ லாஸ்டிங் இம்பேக்ட். உங்கள் பிஸ்னஸ் பல ஜென்ரேஷன்ஸை நோக்கி உருவாகும். பல அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது ஒரு ரோல் மாடலாக இருக்கும். எவ்ரி ஜென்ரேஷன் இஸ் லைக் அ ரிலே ரேஸ். ஏன்னா இஃப் யூ ஆர் அ ஃபேமிலி பிஸ்னஸ் யூ ஆர் நாட் அ ஓனர், யூ ஆர் ஒன்லி அ கஸ்டோடியன். இன்ஃபேக்ட் முருகப்பா குரூப்பில் முருகப்பன் அழகாக சொல்லுவார் எப்போவுமே, எப்படி சார் உங்கள் பிஸ்னஸ் வந்து 150 வருஷம் வந்தது அப்படின்னு கேட்டால், ஏன்ப்பா நாங்களாம் ஓனர் இல்லைப்பா அப்படின்வார். என்ன சார் சொல்கிறீங்க? இல்லைப்பா எங்களுக்கெல்லாம் ஓனர்லாம் கிடையாது. இட் இஸ் somebody else's property, they have given it to us, our job is to ensure that we grow it, ஆர் அதை வீணாக்காமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்குற பொறுப்பு தான் என்னோட கஸ்டடியில் இருக்குது. என்னோட கஸ்டடியில் இந்த பொருளை வந்து எங்கள் அப்பாவோ எங்கள் தாத்தாவோ கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை வந்து நான் ஓனர் கிடையாது, இதனோட சொந்தக்காரன் நான் கிடையாது. பிகாஸ் இட் இஸ் பீன் ஹேண்டட் ஓவர் டு மீ, மை ஜாப் இஸ் டு ஹேண்ட் இட் ஓவர் டு தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹூஸ் கம்மிங். அந்த ஒரு பக்குவத்தோடு நம்ம வந்து ஒரு ஃபேமிலியை ஓரியன்ட் பண்ண முடியுமே ஆனால், நடத்தவே முடியுமானால், அந்த ஓனர்ன்ற ஃபீலிங் இல்லாமல் இது ரெஸ்பான்சிபிளான வேல்யூபிளான ஒரு பொருளை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க, இதை நான் அனுபவிக்கலாம், ஆனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த வர ஆட்கு இதை வந்து அபிவிருத்தி பண்ணி கொடுக்கணுன்ற எண்ணம், அபிவிருத்தி பண்ணலைன்னா கூட வீணாக்கக்கூடாதுன்ற எண்ணத்தோடு கொடுத்தவன். ஆனால் பல ஜென்ரேஷன்ஸ்க்கு இந்த ஃபேமிலி பிஸ்னஸ் நடக்கும். இந்த ஃபேமிலி லெகசின்றது கண்டினியூ ஆகும். உண்மையான ஃபேமிலி லெகசி அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு ஃபேமிலியோட நேமே ஒரு பிராண்டாக உருவாகணும். இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு முருகப்பாவோ இல்லை ஒரு டாட்டாவோ ஒரு பிர்லாவோ யாரையாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பிர்லா இந்த டாட்டா அப்படின்ற சர்நேமே பிராண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பிஸ்னஸில் உங்களோட ஃபேமிலி நேமே, உங்களோட கம்யூனிட்டிலேருந்து வந்து அந்த ஃபேமிலி நேமே ஒரு பிராண்டாக உருவாக முடியுமே ஆனால் அடுத்த வர ஜென்ரேஷன்ஸுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ டிவிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபேமிலியில் வர எல்லா சில்ட்ரனுக்கும் the doors will open easily. பேங்க் உடனே கடன் கொடுப்பான், கஸ்டமர் ரெஸ்பெக்ட் பண்ணுவான், எம்ப்ளாயி ஜாயின் பண்ணுவான், வெண்டர் வருவான். ஸோ எவ்ரிபடி வில் கம் பிகாஸ் there is no introduction needed. ஸோ the real legacy planning is கல்யாண மண்டபம் கட்டுறதோ இல்லை தியேட்டர் கட்டுறதோ இல்லை கோயில் கட்டுறதோ இல்லை சேரிட்டி பண்ணுறதோ மட்டும் இல்லை. It is important that how we can become a brand by ourselves. Okay,
ஒரு ப்ரெசிஷன் அப்படின்னு சொன்னால், ஒரு இதுன்னு சொன்னால், ஒரு அதுன்னு சொன்னால், உங்கள் கம்பெனி பேர் சொன்னாலே இட் பிகம்ஸ் அ பிராண்ட் பை இட்செல்ஃப். நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு அவசியம் இல்லை, எந்த ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னு அவசியம் இல்லை. உங்கள் ஃபேமிலி நேம், உங்கள் கம்பெனி நேம் கேன் பி த பிராண்ட் பை இட்செல்ஃப். அந்த மாதிரி ஒரு லெகசியை கிரியேட் பண்ணவே ஆனால், it is important to discuss a lot with the next generation. It is important to bring a lot of professionalism. It is important to communicate a lot. So on this note, I will end my presentation. If there is any time for questions, we can always do it, sir. Thank you so much for listening.